அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். 1967 இதே மார்ச் 6ஆம் தேதி தமிழக அரசியல் வரலாற்றில் நிச்சயமாக முத்திரை பதித்த பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். தேசிய கட்சியுடைய, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து திராவிட கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறினால் CN அண்ணாதுரை என்று அழைக்கப்படக்கூடிய பேரறிஞர் அண்ணா முதல்வராக பொறுப்பேற்ற தினம் இன்று 1967 மார்ச் 6ஆம் தேதி. இந்த தினத்துக்கு பிறகு இன்று வரை தமிழகத்தில் தேசிய கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சியும் இருப்பும் ஒரு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு உள்ளாகத்தான் இருக்கிறது. முழுமையாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த, அரியணையில் இருந்த காங்கிரஸ் கட்சி தேய்ந்து கொண்டே வந்த நிலைமை இருக்கிறது. இன்று தேசிய கட்சிகளுக்கான தேவை தமிழகத்தில் இருந்திருக்கிறதா, அல்லது திராவிட கட்சிகள் அசைக்க முடியாத ஒரு கால் உண்டி இருக்கின்றனவா, அசைக்க முடியாத சக்தியாக மாறி இருக்கின்றனவா? தேசிய கட்சிகள் தொடராததனால் ஏற்பட்ட இழப்பு என்ன, திராவிட கட்சிகள் வந்ததனால் அடைந்த ஆதாயம் என்ன? இதை பற்றிதான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் இப்போது பார்க்கலாம். 1920-30களில் தமிழகம் ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய கோட்டையாக இருந்திருக்கின்றது. ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்த ஒருவர் தான் தமிழகத்தை ஆட்சி செய்து வந்திருக்கிறார். 1940, 50, 60களில் தமிழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக மாறியது. 67 வரைக்கும். 1967 இதே நாள் மார்ச் 6ஆம் தேதி அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொள்கிறார். 1967 69 வரைக்கும் திரு அண்ணாதுரை அவர்கள் தான் தமிழகத்தின் முதலமைச்சர். 67க்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக தமிழகத்தை ஆட்சி செய்ததே கிடையாது. அதோடு முடிவுக்கு வந்தது. 67 69 வரைக்கும் திரு அண்ணாதுரை. 69 திரு அண்ணாதுரை அவர்கள் மறைந்த பிறகு திரு கருணாநிதி அவர்கள். 1972 எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை துவக்குகிறார். 1977 அதாவது எமர்ஜென்சி முடிந்த பிறகு வந்த தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறது. முதல் முறையாக தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொள்கிறார். அதன் பிறகு வந்த 3 தேர்தலையும் அதிமுக தான் வெற்றி. தொடர்ந்து 10 வருடம் தமிழகத்தை எம்ஜிஆர் ஆட்சி செய்கிறார் முதலமைச்சராக. அதற்கு பிறகு 89 திமுக அதிமுக மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறது. கடந்த 10-20 வருடங்களாக தமிழகத்தில் ஒரு கவுன்சிலர் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சாமானிய மனிதர் கவுன்சிலர் ஆன பிறகு வீட்டு முன்னாடி விலை உயர்ந்த 3 கார்கள் சில மாதங்களிலேயே வந்து நிக்குது. இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. கட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள், மாமூல் எம்எல்ஏக்கள், அதாவது மக்கள் பிரதிநிதி ஒருத்தர் சாதாரண மனிதனாக இருந்து ஒரு ஏழை அரசியல்வாதி மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இப்படிங்கிறது தலைப்புச் செய்தியில ஒரு காலமாக மாறி போய்விட்டது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தமிழகத்தை வரலாற்றை பார்த்தாலே தெரியும். எம்ஜிஆர் ஆட்சி தமிழகத்தில் முடிந்த பிறகு 1989 திமுக ஆட்சியை பிடித்தது. 91 அதிமுக, 96 மீண்டும் திமுக, 2001 அதிமுக, 2006 மீண்டும் திமுக, 2011 அதிமுக. அடுத்த வருடம் தமிழகத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதுல திராவிட கட்சிகளுடைய ஆட்சி, தொடர் ஆட்சி ஒரு பலமாக இருக்கிறதா, ஒரு பலவீனமாக மாறி இருக்கிறதா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய அதிமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முத்துமணி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதே போல பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதே போல அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு ஞானி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ திரு அப்பா அவர்கள் நம்முடைய இருக்கார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஞானிட்டு இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த திராவிட கட்சிகள் சொல்லும் போது எல்லா ஊர்லயுமே நாடு முழுக்க மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் 2 இருக்கு. ஆனா நம்ம மட்டும் தான் மாநில கட்சிகள் பேர் வைக்காம திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறோம். அகில இந்திய திராவிடியன் பார்ட்டிஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு பிற மாநில கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு பிரத்யேக குணம், அடையாளம், கொள்கை ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமா இருக்கு. முதல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த மாநில கட்சி என்கிற கோட்பாடு உருவாவதற்கு வித்திட்டதே திராவிட கட்சிகள் தான், திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கத்திற்கு முன்னால் மாநில கட்சிகள் என்கிற கோட்பாடு இந்தியாவில் இருக்கவில்லை. திராவிட கட்சிகள் வருகைக்கு பிறகுதான் மாநில கட்சி என்கிற ஒரு புதிய வடிவமே பிற மாநிலங்களில் உருவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அதனால முதல்ல அது திராவிட கட்சி தான். திராவிட கட்சிகளுக்கு அப்படிங்கிறது ஒரு பிற மாநில கட்சிகள் அல்லாமல் ஒரு திராவிட கட்சிங்கிற தனித்த அடையாளம் எதாவது இருக்காது. திராவிட கட்சியின் தனித்த அடையாளம் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், பிற மாநிலங்களில் வந்த மாநில கட்சிகள் எல்லாமே தேசிய கட்சிகளுக்கு எதிர்நிலை எடுத்து தேசிய கட்சிகள் தங்களை மாநிலத்தை புறக்கணிக்கின்ற ஒரு சின்ன அந்த ஒற்றை அடிப்படையில் மட்டும்தான் பெரும்பாலும் உருவாகி வந்த மாநில கட்சிகள். ஆனால் திராவிட கட்சி அந்த அடிப்படையில் இருந்து உருவாகவில்லை. திராவிட இயக்கம் என்பது சுதந்திரத்துக்கு முன்கட்டத்திலிருந்து பார்த்தீர்கள் அப்பொழுது உருவான ஒரு அமைப்பு. இன்னும் சரியாக சொல்ல போனால் ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலிருந்து உருவாகி அதை விட மிகப்பெரிய அளவில் அதற்கு ஒரு தத்துவமும்
ஒரு கோட்பாடும் ஒரு நடைமுறையும் எல்லாமே பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி அதன் பிறகு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆனால் கோட்பாடு ரீதியாகவே ஒரு மாற்று பார்வை என்பது இந்தியாவில் முதல்ல ஒரு அனைத்து இந்திய தேசிய என்று நீங்கள் சொல்லுவதை நான் அனைத்து இந்தியா என்றுதான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் அந்த அனைத்து இந்திய பார்வையிலிருந்து மாறுபட்டு இன்னொரு பார்வை இருக்க முடியும் என்ற பார்வை இருக்கு இல்லையா? தேசியன்னு சொல்லாம அனைத்து இந்தியன் குறிப்பிட விரும்புறேன் சொல்லும்போது உங்களுக்கும் கூட திராவிட பார்வை திராவிட பார்வைக்கு சொல்லவில்லை. இந்த பார்வையிலோடு தான் அடிப்படையில சுதந்திரத்துக்கு முன்னால் மிக காங்கிரஸ் பேர் இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய இயக்கமே அந்த பார்வையோட 47க்கு முன்னால் வரைக்கும் இருந்தது. 47க்கு முன்னால் காங்கிரஸ் நிறைவேற்றின ஒரு தீர்மானத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மிக முக்கியமான தீர்மானம் அது இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு என்று காங்கிரஸ் சொல்லியது. அத்தனை தேசிய இனங்களுடைய கூட்டமைப்பாக தான் இந்தியா உருவாக வேண்டும், ஒரு பெடரல் கான்ஸ்டிடியூஷன் தான் நாம் உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் அப்போது பேசினார்கள். தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார். உண்மை கூட எல்லாரும் அன்றைக்கு தேசியம் என்று சொல்லப்பட்ட போது அது ஒற்றை இந்திய தேசியமாக முன்வைக்கப்படவில்லை. அது பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்தியா என்கிற அரசியலமைப்பாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் 47க்கு பிறகுதான் இந்த தேசியம் என்கிற வார்த்தை குழப்பமான வார்த்தையாக மாறிவிட்டது. என்னுடைய சந்தேகம் இந்த விவாதத்துடைய கருப்பொருளும் 67க்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் தேசிய கட்சி காங்கிரஸோ அல்லது பின்னால் வந்த பாஜக ஏதேனும் தேசிய கட்சி தொடர்ந்திருந்தால் என்ன லாபம் கிடைத்திருக்கும்? திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவோ வராமல் இருந்தால் என்ன இழப்பு ஏற்பட்டுரும்? தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக பார்ப்போம். 67ல் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்த போதும் கூட வாக்கு சதவீதத்தை பொறுத்த மட்டும் அன்றைக்கும் காங்கிரஸ் தான் அதிகமாக இருந்தது என்பது பலருக்கும் 67ஆம் வருட புள்ளிவிவரத்தை பொறுத்த மட்டும் தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயம். 67 தேர்தலிலே தோற்ற கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் அதிகம், ஜெயித்த கட்சி கூட்டணி என்ற ஒரு கோட்பாட்டின் காரணமாக தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சுலபமாக இடங்களை பெற முடியுது. நம்முடைய தேர்தல் முறையில இருக்கிற குளறுபடி அது, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இல்லாதனால இருக்கிற குளறுபடி. அந்த குளறுபடியுடைய லாப நஷ்டங்களை எல்லா கட்சிகளுமே அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் அதை பற்றி அதிகம் பேசுவதில்லை. ஏன்னா நஷ்டமடையும் போது பேசுவார்கள், லாபமும் அவர்களுக்கு வரும்போது பேச மாட்டார்கள். ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் தான் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற்றுதான் ஆட்சி இழந்தது. உண்மையிலேயே திராவிட இயக்கத்துடைய வெற்றி வந்தது என்பது 71 தான். பார்த்தீர்களா? இல்ல, எனக்கு என்னுடைய கேள்வி, இதனால திராவிட கட்சியினால் தமிழ்நாடு அடைந்த லாபம் என்ன, நட்டம்? மிகப்பெரிய முக்கியமான லாபம் தமிழ்நாடு அடைந்த லாபம் என்ன என்று பார்த்தா 2 துறைகளும் மிக முக்கியமான லாபம் அடைந்திருக்கிறது. ஒன்று சமூக நீதி என்று நாம் சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு. அதன் அடிப்படையிலே ஒடுக்கப்பட்டிருந்த ஜாதிகள், பிற்படுத்தப்பட்டிருந்த ஜாதிகள், அவற்றில் இருந்தெல்லாம் பலரும் கல்வியும் வேலை வாய்ப்பையும் பெறுவதற்கு திராவிட இயக்கத்துடைய பங்களிப்பு தான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. இந்தியாவிலே தேசிய கட்சி தொடராதனால ஏற்பட்ட இழப்பு என்ன? தேசிய கட்சி தொடராதனால் ஏற்பட்ட இழப்பு என்று பார்த்தோமே, ஆனால் எந்த அளவுக்கு இந்த சமூக நீதியிலே திராவிட இயக்கம் அக்கறை காட்டியதோ அதற்கு நிகராக தான் அக்கறை காட்டப் போகிறேன் என்று சொன்ன இன்னொரு துறை, அந்த துறையிலே அது சரியான அக்கறை காட்டாமல் நழுவ விட்டு விட்டது. அது மிக முக்கியமாக பார்த்தோமே, ஆனால் அது தமிழுக்கு முன்னுரிமை என்றால் மும்மொழி திட்டத்துக்கு மாறாக இருமொழி திட்டம் தான் வேண்டும் என்று சொல்லி தமிழுக்கு முன்னுரிமை என்ற ஒரு கோட்பாடை முன்வைத்திருந்த போதும் நடைமுறையிலே அடுத்த 70களுக்கு பிறகு 80களுக்கு பிறகு முற்றாக தமிழை திராவிட கட்சிகள் கைவிட்டு விட்ட நிலையை கல்வித்துறையில பார்க்கிறோம். அதுதான் பெரிய இழப்பு என்று நான் நினைக்கிறேன். திரு அப்பாவிட்ட நான் கேட்க விரும்புறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல ஆட்சி அமைச்சது. இந்த திராவிட கட்சிகளுக்கு தாய் கட்சியா இருக்கக்கூடிய, தாய் கழகமா இருக்கக்கூடிய திராவிட கழகத்திலிருந்து வந்த ஒரு கட்சி, பிறந்த கட்சி திமுக. திமுக ஆட்சிக்கு வந்த போது ஏற்கனவே சொன்னது போல ஆட்சிக்கு வந்த போது வைத்த முதல் கோரிக்கை, முதல் வாக்குறுதி, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான எல்லா வாக்குறுதிகளுக்கும் பிரதானமான வாக்குறுதி ரூபாய்க்கு 3 படி அரிசி. இது சொல்லப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என்று உடனடியாக அந்த கொள்கை மாற்றியமைக்கப்பட்டது. இப்படி முதல்ல சொன்னது ஒண்ணு, செய்தது ஒண்ணு என்ற ஒரு பரம்பரையை துவக்கி வைத்தது திமுக என்றால் மறுப்பீர்களா? அதுக்கு முன்னால நம்ம ஞானி சார் நம்ம இயக்கத்தை பற்றி, அதனுடைய வரலாறை பற்றி சொன்னாங்க. பாண்டே அவர்களுக்கு தெரியாத வரலாறை சொல்லல. ஒரு நிமிஷம் நீங்க பேச அனுமதிக்கணும். இந்த திராவிட இயக்கம் எப்படி தோன்றிச்சு, ஏன் தோன்றிச்சு? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் திரும்பி பார்த்தீர்களானால் இந்தியாவில் அந்நியரை, ஆங்கிலேயரை ஒழிப்பதற்கு, விரட்டுவதற்கு சுதந்திர போராட்டம் தீயாக இருந்த காலத்தில் தமிழகத்தில் நம்முடைய ஞானி அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். சர் பி.டி. தியாகராஜன், டாக்டர் டி.எம். நாயர், சி. நடராஜ முதலியார் போன்றவர்கள் எல்லாம் எந்த அளவில் இந்த தமிழகத்தில், அதாவது இந்தியாவிலேயே ஒரு சமூகத்தின் மூலம் மற்ற சமூகத்தினர்
தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டார்கள். பள்ளியில் சென்று சமமாக படிக்க முடியாது, ஹோட்டலுக்கு சென்றால் சமமாக அமர்ந்து சாப்பிட முடியாது, ஹோட்டலுக்கு வெளியே இருந்தால் பொருட்களை வாங்கி வர வேண்டும். குறிப்பிட்ட ஒரு ஜாதியினால் மட்டுமா எல்லா ஜாதியினாலும் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட ஒரு ஜாதினாலா எல்லா ஜாதியினாலும் இந்த நேரத்தில் நான் இப்ப 100 ஆண் இல்ல, அதை நான் இப்ப ரொம்ப விரிவுபடுத்தி அது உள்ளுக்குள்ள போகுது இல்ல, ஆரம்பிச்சு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இதை அதாவது குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கு எதிராக இந்த போராட்டங்கள், இந்த எழுச்சி நடந்ததா, எல்லா ஜாதிக்கு எதிராகவும் ஆதிக்க ஜாதிகள் ஒரு ஜாதியை சொல்ல முடியுமா, எல்லா ஜாதியும் சொல்ல முடியுமா? அது அந்தந்த இடங்கள்ல சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆதிக்க சக்திகள் தாழ்த்தப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க எல்லாரும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுக்கு ஒரே உதாரணம் 1914 மதராஸ் ஸ்டேட், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு உள்ளடக்கிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் மொத்த பட்டதாரிகள் 100 பேர். அதிலே உயர்ந்த ஜாதி இல்லாதவர்கள் மொத்த எண்ணிக்கை 6 பேர். அப்போது எந்த அளவிற்கு 98.5% மக்கள் 6 பேர் தான் படித்திருக்கிறார்கள் பட்டதாரி என்று சொன்னால் எந்த நிலையில் இருந்தது என்று எண்ணி பாருங்கள். அப்போதுதான் கல்வி கற்கின்ற வருகின்ற மாணவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுப்பதில்லை, அவர்களை படிக்க அனுமதிப்பதில்லை. அப்போதுதான் டாக்டர் சி நடேச முதலியார் அவர்கள் தன்னுடைய சொந்த இடத்தில் ஒரு இல்லம் அமைத்து திராவிடர் இல்லம் என்று பெயரிட்டு வருகின்ற மாணவர்களை அங்கே தங்க வைத்து சாப்பாடு கொடுத்து அவர்களை படிக்க வைக்க ஊக்குவித்த காலம் அது. அதனுடைய தொடர்ச்சியாக 1925 நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரசினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து விலகி தனியாக 1929 செங்கல்பட்டிலே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார். மிகப்பெரிய சுயமரியாதை மாநாடு ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று அதை வெளிப்படுத்தி அதற்கு பிறகு 1925 அவர் 1944 திராவிட கழகத்தை ஆரம்பிக்கின்றார். இதனுடைய தொடர்ச்சியே வளர்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். அது ஆரம்பித்தது அவர்கள் நம்முடைய ஞானி அவர்கள் சொன்னது போன்று தமிழை முன்னிறுத்தியும் பேசினார்கள், சமூகத்தில் சமூக நீதியை முன்னெடுத்துக் கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு நானும் நம்முடைய நண்பர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் முத்துமணி அவர்களும் இந்த ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில உங்க முன்னால நாங்க அமர்ந்திருக்கோம் சொன்னா இந்த சமூக நீதி தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் ஆயுத எழுத்து சமூக அடிப்படையில் நடக்கக்கூடியதல்ல, சமூக அநீதி குற்றச்சாட்டு வரலாம். நான் சொல்றது உங்களுடைய தகுதியினால் நீங்கள் அமர்ந்திருக்கிற அவ்வளவுதான். உங்களுடைய திறன், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய கட்சிக்கு நீங்கள் செய்த உழைப்பு, இதனால தான் சமூக நீதிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எந்த சம்பந்தம் இல்ல. இல்ல நான் ஒரு ரொம்ப செம்மையா சொன்னீங்க, புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய கேள்வி பிரதானமான கொள்கைகள் நான் பார்க்க அடிப்படையா சில விஷயங்கள் பார்க்க. அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது சொன்ன பிரதானமான வாக்குறுதி ஒன்று, அது எந்த அளவில் இருந்தது அப்படிங்கறத என்னுடைய முதல் கேள்வி. ரூபாய்க்கு 3 படி அரிசி நிச்சயம், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் மாற்றப்பட்டது. அப்போது மிகப்பெரிய அளவில் பெரிய வறுமை இருந்தது, பொருளாதாரத்தில் விவசாயத்தில் உற்பத்தி இவ்வளவு இல்லாதனால அதுவும் இருந்தது. அதுவும் மட்டும் எங்களுடைய கொள்கை இல்லை. முதல்ல மொழியை இருமொழி கொள்கை தான் எங்களுடைய திட்டம் என்பதை முதன்மையாக அண்ணா அவர்கள் கொள்கையை பற்றி என்னுடைய கேள்வி, நீங்கள் முதலில் வந்தபோது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினோமா? இந்த வாக்குறுதியை காப்பாற்ற தன்மைக்கான பிள்ளையார் சொல்லி ஆரம்ப புள்ளி கொடுத்த வாக்கு நீங்க கேட்டது அந்த ஒன்றை மட்டும் கேட்கறீங்க. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் சொன்னோம். அந்த 1 படி பல மாவட்டங்கள்ல போடப்பட்டது, ஒரு 4 மாவட்டங்கள்ல முயற்சியில பண்ணப்பட்டது. அது பிறகு அங்கேயும் கைவிடப்பட்டது. அகில தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு நாள் கூட கொடுத்ததாக என்னுடைய சிற்றறிக்கை கேட்டவர்கள் தெரியவில்லை. அகில தமிழ்நாடு முழுவதும் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்ட போது தலைவர் கலைஞர், அண்ணாவுக்கு பிறகு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் படிப்படியாக அதற்கு முயற்சி செய்து 2006 தேர்தல் அறிக்கையில் 1 கிலோ அரிசி 2 ரூபாய் என்று சொன்னார். அதற்கப்புறம் 1 ரூபாய் என்று சொல்லி 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு
காலங்கள் மாறி இருக்கலாம், நாட்கள் பிந்தி இருக்கலாம். 67 சொன்னதை செய்து காட்டியவர் தலைவர் கலைஞர். 67 நீங்கள் கொடுத்த உங்களுடைய தலைவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 2006 வரை காத்திருக்க நேரத்தில் நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். அதன் பிறகு நீங்க வந்து 2 ரூபாய் ஆக்குனீங்க, 1 ரூபாய் ஆக்குனீங்க. அதன் பிறகு தமிழக அரசு இன்று இலவசமாக கொடுத்துட்டு அதிமுக அரசு நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நான் திரு முத்துமணிட்ட கேட்க விரும்புறேன். திராவிட கட்சிகளுடைய அடிப்படையான கொள்கை மற்ற கட்சிகள் என்ன மாறுபாடு பார்த்தோம்னா, அடிப்படையா பேசக்கூடியது பகுத்தறிவு. பகுத்தறிவுல வந்தவங்க அவங்க சொல்லக்கூடிய சுயமரியாதை இயக்கம்ங்கிறது பகுத்தறிவுடைய வெளிப்பாடா இருக்கிறது. இந்த பகுத்தறிவு திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே எவ்வளவு தூரம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய கேள்வி. அப்பாவிட்ட கேட்க விரும்புறேன். ஆனா அதிமுக, குறிப்பாக எம்ஜிஆரும் சரி, தற்போதைய அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவும் சரி, பகுத்தறிவாதிகளாக தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ளவே இல்லை. திராவிட கட்சிகளுடைய நீட்சி தொடர்ச்சி என்று அதிமுக பகுத்தறிவு கொள்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமா? உங்களுடைய கேள்வி மிகச்சரியான கேள்வி. அதாவது திராவிடர் என்றால் தமிழர், திராவிட நாடு என்றால் தமிழ்நாடு. ஏன்னா குமரிக்கண்டம் ஒரு மாற்றம் இல்ல குமரிக்கண்டம் முதல் திருவேங்கடம் வரை உள்ளது தமிழ்நாடு. ஆரம்ப கட்டத்திலே ஆரிய இனத்துடைய வருகைக்கு பின்னால், சமஸ்கிருத கலப்பணத்திற்கு பின்னால் மூலத்தமிழிலிருந்து பிரிந்ததுதான் துளு, கன்னடம், மலையாளம் இவைகள்லாம். இது வரலாற்று செய்தி. குமரியிலிருந்து திருவேங்கடம் வரை திராவிட நாடு சொல்லுவோமா, தமிழ்நாடு சொல்லுமா? இல்ல திராவிட நாடு என்று அழைக்கப்பட்டதற்கு காரணமே ஆரிய இனத்திலிருந்து பிரித்து காட்டுவதற்காக ஆரிய இனத்தவராலே சொல்லப்பட்டது என்று அதற்கடுத்து பிரிட்டிஷாரால் சொல்லப்பட்டு அதற்கடுத்து மனோன்மணி சுந்தரம்பிள்ளை அவர்கள் கூட அந்த தமிழ் வாழ்த்து பாடலிலே கூட்டிட்டு காட்டுகிறார். அது மட்டுமல்ல, திராவிட பாரம்பரியத்தின் திராவிட இனத்தின் ஒரு அங்கமாக தமிழை சொல்ல முடியும். திராவிடம் தான் தமிழ், தமிழ் தான் திராவிடம் என்று சொல்ல முடியும். திராவிடர் என்று அழைக்கப்படுவர் யாருனால் மூத்த தமிழ் குடிமக்கள் தான். தமிழ்நாடு என்று இருந்தது திருவேங்கடம் டு கன்னியாகுமரி. அதில் இருந்தவர்கள் உங்களுக்கு இமயமலை வரையே இருந்திருக்கிறார்கள். திராவிடம் பற்றி பேசும்போது ரொம்ப உள்ள போயிடும் பேசும்போது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தோம். நம்ம அவங்க யாராவது என்னைக்காவது ஏத்துட்டு திராவிட கழகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து, பெரியார் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஆந்திரா பகுதியிலயோ கர்நாடகா பகுதியிலயோ கேரளா பகுதியிலயோ ஒரு நாளாவது ஏற்றுக்கொண்டிருந்தாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அவருக்கு ஏற்றுக்கொண்டாரு. நீங்க அதை பார்க்கணும். திராவிட நல உரிமை சங்கம் என்று ஆரம்பிக்கப்பட்டதற்கு முன்னால் நீதி கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லாமே தமிழகம் என்ற வட்டத்துக்குள்ளே இருந்தது. கேள்விக்கு வர்றேன். ஐயா பெரியார் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, திராவிடம் என்பதை நீங்கள் ஒரு பகுதி வட்டாரமாக பார்க்கிறீர்கள். ஆனால் அவர் சுட்டிக்காட்டுவது அன்றைக்கு ஆந்திராவிலும் சரி, கர்நாடகத்திலும் சரி, கேரளத்திலும் சரி திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பல தலைவர்கள் திராவிட இயக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் திராவிடத்தை இனமாக பார்த்துதான் இருந்தார்கள். திராவிடத்தை ஒரு வட்டாரமாக பார்த்து ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா காலமும் இருப்பார்கள், இன்னைக்கு இருப்பார்கள். திராவிடம் என்பது வெகுஜன மக்களால், நான் சொல்லக்கூடிய பிற பகுதியில் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. தமிழகத்தில் திராவிடம் எவ்வளவு பாப்புலராக, எவ்வளவு வெகுஜன மக்களை சென்றடைந்திருந்ததோ அதுபோல ஏற்கப்பட்டதாக கேள்வி. ஆந்திராவிலே, கர்நாடகாவிலே, கேரளாவிலோ அந்த பகுதியில் அப்ப இருந்தபோது அந்த ராஜதானிகள்ல அந்த சிந்தனை எங்கே இருந்தது, அங்க வாக்கு எங்கே இருந்தது, வெற்றி எங்கே கிடைச்சது? ஒரு முறையாக யாருக்கு என்ன பார்வை அதனை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி என்றாலும் அதை அடுத்து சொல்றேன். நான் சொல்வது அடிப்படையில் நிலப்பரப்பு என்பது தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய நிலப்பரப்பு, குமரிக்கண்டத்தில் பிறந்தவன் தான் முதல் தமிழன். அவன் இமயமலை வரை வாழ்ந்திருக்கிறான். வடக்கே ஆரியர்கள் இமயமலை வரியாக வந்ததற்கு பின்னால் விரட்டியடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு திராவிடர் என்றால் தமிழர் தான். திராவிட பகுதி என்பதிலே இன்றைக்கு மூத்த தமிழிலிருந்து பிறந்ததுதான். இது நீங்க தாய்மொழி சுபவீர பாண்டியன் திராவிட இயக்க தமிழர் பெயரை வச்சிருக்கிறார். திராவிட இயக்க தமிழர் பெயரை வைக்கணும். வேறுபாடு இருக்கிறது என்பது அவரு ஐயா ஞானி சொன்ன மாதிரி இதனுடைய மூலப்பொருள். அதே மாதிரி நம்முடைய டாக்டர் பேரர் கால்டுவெல் திராவிட மொழியுடைய கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிட லாங்குவேஜ், திராவிட மொழிகளின் ஒப்பிய இலக்கணம் சொல்லி அதில் நீங்க கேட்கிற சந்தேகங்களுக்கு சொல்லிருக்காரு. மூத்த தமிழ் தாய்மொழி தமிழ் தான். அதுல இருந்து பிரிந்து சொல்றேன். சுருக்கமா நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம், நேரம் கிடந்து. அதாவது இனத்தை காப்பாற்ற, தமிழ் இனத்தை காப்பாற்ற, மொழியை காப்பாற்ற, கலாச்சாரத்தை காப்பாற்ற, பண்பாட்டை காப்பாற்ற, தமிழ் நாட்டை காப்பாற்றுவதற்கு புறப்பட்ட அமைப்பு தான் திராவிட இயக்கங்கள் கொள்கை கொண்ட அமைப்பு. அந்த வகையிலே திராவிட நல உரிமை சங்கத்திற்கு பின்னால், திராவிட நல உரிமை சங்கத்தில் இருந்தவங்க எல்லாம் குறிப்பாக திராவிடர்கள் மட்டும்தான் இருந்தார்கள்.
நான் அதிமுக சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முத்துமன்ட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே கேட்ட கேள்விதான். பகுத்தறிவு இயக்கம் என்பது பொதுவாக பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் குறிப்பாக இருப்பது நாத்திகம். கடவுள் மறுப்பு என்பது பிரதானமாக கொள்கையா வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன், ஒரு சின்ன சலனம் இருக்கிறது. அதிமுக ஒருபோதும் அந்த கொள்கையில தன்னை என்டாஸ் பண்ணிக்கிட்டது அப்படின்னா மறுப்பீங்களா? இல்ல, மறுக்கல. அதற்கு விளக்கம் தர விரும்புகிறேன். திராவிடர் கழகம் என்பது தந்தை பெரியார் அவர்களால் நடத்தப்பட்டது சமூக சீர்திருத்த இயக்கம். பெண்ணடிமை ஒழிப்பு, சமதர்மம், ஜாதி ஒழிப்பு, அதே மூட நம்பிக்கை ஒழிப்பு, பகுத்தறிவு பிரச்சாரம் இவைகளை முன்னிறுத்தி வந்து தந்தை பெரியார் அவர்கள் சமூக சீர்திருத்த கொள்கைகளை அடிப்படையாக வைத்தார். அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லை, அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லவில்லை. அதற்கான திட்டத்தை அவர் சொல்லவே இல்லை. அரசியலை பற்றி பேசவே இல்லை. அவர் மக்கள் மத்தியில் சமூக சீர்திருத்த அதில் இருந்து அண்ணா அவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார். சொல்லிடுறேன் இருக்கலாம். நீங்க எப்படி இருக்கலாம்? ஓட்டு அரசியல் கட்சி வந்தா ஓட்டுக்காக என்பது வந்து மக்களுடைய மனநிலைக்கு தகுந்து நம்முடைய பாணியை மாற்றிக் கொள்வதில் தவறு. ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறு சிறு மாற்றங்கள் மக்கள் நலனுக்காக ஏற்படும். அண்ணா அவர்கள் வந்து அறிவு சார்ந்த அண்ணா அவர்கள் வந்து மக்களுக்கு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் திட்டங்களை, நல்ல திட்டங்களை கொடுக்கிறார். நாடு, மொழி, இனத்தை காப்பாற்றி பாமர மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு அரசியல் கட்சி வேண்டும் என்று அண்ணா அவர்கள் நினைத்தார்கள். ஒரு காரணம், ஒரு கட்டம் வருகிறது. அவர் உடனடியாக பகுத்தறிவு கொள்கையிலிருந்து நாத்திய கொள்கையிலிருந்து முதலடியாக மாறினார் என்பதற்கு அடையாளமாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காரணம் சொன்னார். சொன்ன உடனே இறைவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பு அங்கே வந்துருச்சு. அதற்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய குருநாதர் அதை ஏற்றுக்கொண்டதில்லை. இல்ல, குருநாதர் அரசியல் இயக்கம் நடத்தவில்லை, சமுதாய சீர்திருத்த இயக்கத்தை நடத்தினார். கடவுள் மறுப்பு கொள்கையில் தெளிவாக துணிவாக எடுத்து சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் அரசியல் இயக்கத்தை 1949 செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாளில் துவக்கியவர் அண்ணா. அண்ணா அவர்கள் பிரகடனம் செய்கிற போது மொழிக் கொள்கையை சொல்லியிருக்கிறார், நாடு இனம் காப்பாற்றக்கூடிய கொள்கையை சொல்லியிருக்கிறார், இப்படி பல்வேறு சமுதாய சீர்திருத்தங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார், பகுத்தறிவை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனால் கடவுள் என்பதிலே மறுப்பு கொள்கையிலே இப்படித்தான் போக முடியும், மறுப்பு கொள்கையை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று அரசியல் கட்சியை துவங்கி அண்ணா அவர்கள் சொல்லவில்லை. எனவே மக்களுடைய எண்ணத்திற்கு விட்டுவிட்டு இருக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றே கூட ஒருவரை தவிர நீங்க விரும்பினா கூப்பிடுங்க, விரும்பாட்டி விட்டுருங்க. கட்டாயம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, கட்டாயம் கூப்பிடணும்னு சொல்ல, இது அரசியல் இயக்கம். திரு சோ சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் காணாமல் போய் மக்கள் வழியை பின்பற்றக்கூடிய தலைவர் உருவாகிட்ட காலம். அதனால வந்து உங்களுடைய கொள்கையை முன்னிறுத்த தாண்டி மக்கள் அந்த பக்கம் போறாங்க, நானும் அப்படி போறாங்க நிலைமை வந்துருச்சுங்கிற கேள்வி எழுது. திரு ராமசுப்ரமணியன் நான் கேட்க விரும்புறேன். திராவிட கட்சிகள் வந்ததுனால இன்னைக்கு பாஜக மாதிரி சில கட்சிகள் வந்து காலம் பாக்குறீங்க. காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நீங்க எந்த வகையில ஒரு மாறுபாடாக திராவிட கட்சிகள் என்ன செய்யல, நீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு தேசிய கட்சியில் நீங்க வேரூன்ற முடியும், வேரூன்ற வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன பாட்டு, சொல்வது எல்லாருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம், எல்லையின்றி நீதிகளை எழுதுவார்கள், எழுதியது பிறர்க்கே தமக்கென்றார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சொல்லுவோர் யாருக்கும் வெளியே அந்த மாதிரி திருக்குறள். அது மாதிரி சவடால் அடிக்கிறதுங்கிறதே இந்த திராவிட கட்சிகளுடைய ஆரம்பம். அது ஆரம்பத்திலேருந்தே அவர்கள் இப்ப நான் இதுக்குள்ள போகிற நீதி கட்சிகள் அந்த கதையெல்லாம் வந்து மிகப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகள் இல்ல. நான் சொல்றீங்க எல்லாம் எதுவுமே எடுத்துக்கொண்டாலும் சொல்றீங்க. கரீபி ஹட்டாவும் காங்கிரஸ் சொல்லிச்சு, 100 நாள்ல நான் கருப்பணத்தை கொண்டு வர சொல்லி பிஜேபி சொல்லிச்சு, அதுவும் சாத்தியமால. அப்ப சவடால் என்பது அரசியல் கட்சியுடைய பொது குணமா, திராவிட கட்சியுடைய பொது குணம்? இல்ல, நாம வந்து இந்த நீங்க கருப்பு பணத்தை பேசுனா நான் தனியாவே வந்து பேசுறேன். இல்ல நான் சொல்ல கேளுங்க. நீங்க இந்த 100 நாள்னா அதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள்லாம் பல நம்ம மேடையில பேசி ஏன் நிறைவேற்ற முடியவில்லை என்பதற்கு நீங்கள் ஒரு காரணம் சொல்லுவீங்க, ஏன் நிறைவேற்ற முடியல 3 படி அரிசி மக்களை ஒரு காரணம் சொல்ல. அவ்வளவுதான் சார். நான் இப்ப உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்க 2-3 விஷயம் நீங்களே சொல்லிட்டீங்க. நம்பர் 1 இந்த 3 படி ஒரு நிச்சயம் கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி. நீங்க அந்த காலத்துல பிறந்திருக்கீங்களா எனக்கு தெரியாது. இல்ல, பெரிய பெரிய போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அவர் வந்து சவுகடுத்து அடிங்கிற மாதிரி எல்லாம் பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சு அப்படி எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்கலாம் அப்படி இருந்தது. அப்படிப்பட்ட அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த அரிசி 3 படி கொடுத்தாங்களா, நிச்சயம் ஒண்ணுமே நடக்கல. இல்ல, உங்களுக்கான என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க அழகா சொன்னீங்க திராவிட கட்சிகள் தான் நாங்க எப்படி மாறுபடுவோம்னா, நாங்க இந்த சவடால் கொடுக்க மாட்டோம். சவடால் நீங்க சொல்றது அதீதமான நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். அதுதான் நான் 2 உதாரணம் சொன்னேன். கரிபி ஹட்டாவும் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை காங்கிரஸ் கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் கரிபி ஹட்டாவில அங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. நீங்க ஆட்சிக்கு வந்து 100 நாள் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர் இருந்தபோது சொன்னார். இன்னைக்கு நீங்க காரணம் சொல்றீங்களே தவிர கருப்பு பணத்தை கொண்டவர்களை ராஜ்யசபாவில் ஒரு திருத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது 4வது முறையாக இந்திய அரசியல் வரலாற்றுல. நாங்க வந்து கருப்பு பணத்தை கொண்டு வர முடியாத பத்தி எதுவுமே சொல்ல முடியலங்கிறக்கா ரொம்ப சாரி
அப்படின்னு சொல்றோம். சார் இதுக்கெல்லாம் காரணம் ஐ திங்க் நான் அதை புறக்கணிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இது நேரம் இல்லாதனால அதை பத்தி நான் பேச வேண்டாம்னு நினைச்சேன். பட் நீங்க கேட்டதுனால பதில் சொல்ல வேண்டியிருக்கு. 100 நாள் அப்படின்னு சொன்னதுங்கிறது எங்களுடைய மேனிபெஸ்டோல 100 நாள் என்று சொல்லப்படவில்லை. தயவுசெய்து குறிச்சு வச்சுங்க. நீங்க படிக்கணும்னா தயவுசெய்து நரேந்திர மோடி சொன்னாரா சொல்லையா கேளுங்க. நம்ம 100 நாளுக்கு நரேந்திர மோடி சொன்னாரா சொல்லையா? நான் கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தன அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அங்க உள்ள போய் பார்த்த பிறகுதான் என்னென்ன குழப்பங்கள் அங்கேயும் குட்டாலா நடந்தது அப்படிங்கறது நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க நிறைய இப்பதான் நான் பேசுறேன். மை டியர் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் டு நாட் இன்டர்ஃபியர். இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. அதனால ஒரு விஷயம், தேசிய கட்சியினுடைய சாதகமான அம்சமாக திராவிட கட்சிகளை குற்றம் சாட்டிவிட்டு மட்டும் தப்பித்து விட முடியாது நினைக்காதீங்க. நான் தான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன செய்தீங்க என்னுடைய அதுக்கெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன். நான் 2-3 விஷயம் சொல்லுவேன். முதல்ல 2005 யுனைடெட் நேஷன் போட்ட 148 நாடுகள் கையெழுத்து போட்டதுல இந்தியா போடவில்லை. 2014 345 கூட்டம் போட்டாரே நரேந்திர மோடி, அப்ப தெரியலையா 2005 போட்ட தீர்மானத்தில் இல்லன்னு சார்? அதுதான் முக்கியமான டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அதுல வாங்கிறதுனாலதான் நாம வெளியில கொண்டு வரது கஷ்டமா இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நான் இப்ப தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் எல்லாருமே பயந்து போகின்ற அளவிற்கு யாரெல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அரசியல்வாதிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஒண்ணு வராது நினைச்சிருக்கலாம். அவருடைய பெயர்கள் வரப்போகின்றன. அவர்கள் மீது நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்க போகின்றோம். அடுத்ததாக நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு பணம் வரப்போகுது. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்புறம் நான் செக்ஷன் 139 இன்கம் டாக்ஸ் அது நிச்சயம் வரும். ஏன்னா நாட்டுடைய பிரதமர் வேட்பாளர் சொன்னார் கொண்டு வர முடியல. அதே மாதிரி கருணாநிதி நீங்க அதையும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். அது ஒரு விஷயம் இருக்கட்டும். நீங்க 3 படி நிச்சயம் ஆனால் கொண்டு வந்துருவேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் தமிழ் 3 மும்மொழி கொள்கை 3 லாங்குவேஜஸ் சொன்னாங்க. அதை எடுத்துறேன்னு சொன்னாங்க. அதனால என்ன நடந்த பலன்? இங்க இருக்கிறவங்களுக்கு தமிழை தவிர ஆங்கிலம் ரொம்ப சுமாரா தெரிய ஆரம்பிச்சது. மற்றபடி ஹிந்தியே இல்லாத போனதுனால உலகத்தோடு ஒற்றவர்கள் என்ற வகையில் இந்தியாவுக்கும் ஒரு தனித்தீவாக தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே ஆகிவிட்டது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகார் பலகற்றும் கல்லாதார் அப்படின்னா எல்லாரும் இங்கிலீஷ் கத்துக்கிடுவோம். இல்ல இங்கிலீஷ் அதிகமான பேர் பேசக்கூடிய சைனீஸ் கத்துக்கிடுவோம். சரி, அதே ஹிந்தி கத்துக்கணும். ஆங்கிலத்தையும் கத்துக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது. நீங்க பேசுவா உங்களுடைய அக்கறை உலகத்தோடு ஒட்ட ஒழுகிறது தான் அப்படின்னு ஆங்கிலம் கத்துப்போம், இல்லாட்டி மேண்டரின் கத்துப்போம். நான் இதுக்குதான் சொல்ல வரேன். எல்லாம் இப்ப நாங்க மும்மொழி கொள்கையை நாங்க வரவேற்கின்றோம் என்று சொன்னால், இவங்க 2 மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இவங்களுடைய தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஹிந்தி படிக்க போதிக்கின்ற பள்ளிகளை கொண்டு சேர்க்கின்றாடா இல்லையா? பேரை நான் சொல்ல விரும்புறேன் ஸ்பெசிபிக்கா. ஆனால் அப்ப நீங்க ஊருக்கு உபதேசம் நீங்க படிக்காதீங்க. சாதாரண மக்கள் நீங்க ஹிந்தி படிக்காதீங்க. ஆனால் தலைவர் எல்லாரும் அவங்களுடைய குழந்தைகள் அப்ப என்ன உலகத்தோட பண்றீங்க? நீங்க சவடால் தான் விட்டுருக்கீங்க. ஓகே, திரு ஞான கேட்கணும். இவர் சொன்னது ஒரு பாயிண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. எப்படின்னு அது இவங்க ஹிந்தி கத்துக்க வச்சாங்களா அவங்க கத்துக்கிட்டாங்களா தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன போது ரூபாய்க்கு 3 படி அரிசி, திராவிட நாடு, பகுத்தறிவு பிரச்சாரம், இது போன்ற வாக்குறுதிகள், ஹிந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் அறிவிப்பு ஒன்றாகவும் நடைமுறை வேறொன்றாக இருக்கிறனால திராவிட கட்சியுடைய கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மை குறைந்து போட்டு தான் நினைக்கிறீங்களா? திராவிட கட்சியுடைய கிரெடிபிலிட்டி குறைஞ்சதுக்கு பல அம்சங்கள் காரணமா இருக்கு. ஒரு அம்சம் இப்படி சில விஷயங்கள்ல சொன்னபடி நடக்கவில்லை அப்படிங்கிற போது சில விஷயம் இருக்கு. மிக முக்கியமா நான் பார்ப்பது 2 கிரெடிபிலிட்டி குறைஞ்சல. 3ஆவதா ஒரு அம்சம் சொல்ல விரும்புறேன். முதல் 2 அம்சம் ஜாதி சமத்துவம், ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறது திராவிட இயக்கத்துடைய மிக முக்கியமான அடிப்படையான கொள்கை. அந்த அடிப்படையில் தான் சமூக நீதி என்பதை முன்வைக்கப்படுகிறது. இடஒதுக்கீட்டுக்கான தேவை என்பது ஜாதி சமத்துவத்தை ஏற்படுத்தவும், அடுத்த கட்டமாக ஜாதி ஒழிப்பை ஏற்படுத்தவும். இதுதான் பெரியார் முன்வைக்கிற மிக முக்கியமான விஷயம். பெரியார் ஜாதி ஒழிப்பை தான் பேசுறாரு. அதை நோக்கி போவதற்கான பாதையாக ஜாதி சமத்துவம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வில் அந்த ஜாதி சமத்துவத்துக்கு இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. அப்படிதான் சமூக நீதியை பெரியார் வடிவமைக்கிறார். இந்த கோட்பாட்டுக்குள்ள வரும்போது மாறாக என்ன நடந்துச்சுன்னா, இடஒதுக்கீடு என்கிற ஒரு அம்சத்தோடு நின்றுடைய ஒழிய உண்மையான ஜாதி சமத்துவம் ஏற்படவில்லை. உண்மையான ஜாதி ஒழிப்பு என்பது நடக்கவில்லை. மாறாக எண்ணற்ற ஜாதி அடையாளங்களோடு ஜாதி சங்கங்கள் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலையை
தமிழகம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விதத்தில் திராவிட இயக்கங்கள் தோற்று போய்விட்டன அந்த விஷயத்தில் தான் நான் கருதுகிறேன். இரண்டாவது அம்சம், இருமொழி கொள்கையில தமிழுக்கு முக்கியத்துவம் என்பதில் தமிழ் வழி கல்வி என்பதை அடியோடு கைவிட்டார்கள். இன்றைக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் 10வது வகுப்பு பொதுத் தேர்விலும் பிளஸ் 2 பொதுத் தேர்வும் முடிஞ்ச மாணவர்கள் வருகிறார்கள். அதிலே 1வது முதல் 11வது வரை 12வது வரையும் முழுக்க தமிழ் வழி கல்வியிலே படித்து முதல் இடங்களுக்கு வருகிற மாணவர்கள் பெயர் பட்டியலை என்றைக்காவது அரசு வெளியிட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தமிழக அரசு கடந்த 25 முதல் 3 இடங்களுக்கான விருது தமிழ் வழி கல்வி படிச்சவங்களுக்கு தான் கொடுக்கல. முதல் 3 இடங்களில் வருகிறவர்கள் ஆங்கில வழி கல்வியில் படித்திருப்பார்கள், தமிழை மொழிப்பாடமாக படித்திருப்பார்கள். இல்ல 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 நான் திரும்பவும் தெளிவுபடுத்துறேன். அதாவது அரசாங்கம் அறிவித்துக் கொண்டிருப்பாங்க தமிழ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு தான். இல்ல 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 தமிழை மொழிப்பாடமாக அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். இருந்தாலோ ஹிந்தி எடுத்திருந்தாலோ அவர்கள் தகுதி இல்லை. ஆனால் அவர்கள் தமிழை மொழிப்பாடமாக எடுத்திருந்தால் போதும் அளவில் தான் அந்த பட்டியல் அறிவிக்கப்படுகிறது. நான் அதை பற்றி பேசவில்லை. அவர்கள் எல்லோரும் ஆங்கில வழி கல்வியில படித்து வந்தவர்களாக பெரும்பாலும் இருப்பார்கள். நான் சொல்லுவதெல்லாம் முழுக்க தமிழ் வழி கல்வியிலே படித்து வரக்கூடிய தமிழ் மீடியம் மாணவர்கள், அவர்களில் முதல் 10 இடத்தில் வருகிறவர்கள் இவர்களுக்கு இந்த சலுகைகளை இந்த அரசு வழங்க விரும்புகிறது என்று கடந்த 20 ஆண்டுகளில் ஒரு முறையாவது தமிழக அரசு அறிவித்திருக்கிறதா? அது அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அவர்கள் இந்த பார்வையிலேயே தமிழ் வழி கல்வி என்ற பார்வையே பார்க்கவில்லை. அப்பாவிட்ட கேட்க விரும்புறேன். நிறைய விஷயங்கள் பேச நான் முயற்சி பண்றேன். உங்களுடைய ஒத்துழைப்பு நான் கேட்டுக்கிறேன். இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்க திராவிட ஆட்சிகளுக்கு பிறகுதான் இதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு, மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. 2 கட்சியும் எடுத்துக்கிறீங்க. ஆனால் 69% இடஒதுக்கீடு என்கிற ஒரு வரலாற்று முத்திரை அதிமுக கை கொண்டு விட்டது. அது எம்ஜிஆருடைய காலமோ அல்லது ஜெயலலிதாவுடைய காலமோ அவர்கள் கை கொண்டு விட்டார்கள். அந்த வாய்ப்பை திமுக தவறவிட்டுள்ளது என்றால் மறுப்பீர்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சிக்கும் ரைட்டு கிடையாது. விபி சிங் அவர்கள் பிரதம மந்திரியா இருக்கும்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 29% இடஒதுக்கீடு மத்திய அரசுல கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்ப்பு தெரிவித்தது. தலைவர் கலைஞர் தான் விபி சிங் கிட்ட சொல்லி பேசி தமிழக மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியா மக்களுக்கே முன்னோடியாட்டி 29% இடஒதுக்கீடை பெற்றுத் தந்தது தலைவர் கலைஞர் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போன்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை தலைவர் கலைஞர் தான் சட்டமாக்கி நமக்கு தந்திருக்கின்றார். பெண்களுக்கு சொத்துரியில் பங்கு உண்டு என்பதை 1989 இந்தியாவுக்கே வழிகாட்டியவர் தலைவர் கலைஞர் தான். இந்தியாவுக்கே நல்ல திட்டங்களை எல்லாம் விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இலவசமாட்டு கொடுத்ததும் தலைவர் கலைஞர் தான் கொடுத்தாரு. 2006 ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அவரும் 7000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலும் கடனை தள்ளுபடி பண்ணி இந்தியா முழுவதும் கடனை தள்ளுபடி பண்ணி திமுகவும் அதிமுகவும் செய்த விஷயங்கள் செய்யாத விஷயங்கள் மிகப்பெரிய பட்டியல் போடலாம். என்னுடைய கேள்வி என்ன, எது இந்த திராவிட இயக்கங்களுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டதோ அந்த கோர் இஷ்யூஸ்ல மட்டுமே நான் நிக்க விரும்புறேன். பெண்களுக்கான சொத்துரிமையிலிருந்து உழுவனுக்கு என்ன சொந்தம் பல விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்காங்க, பேசிட்டு இருக்கு, அது வேற விஷயம். நாங்க இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கறதை உங்களை அதிமுக முந்திருச்சுன்னா மறுப்பீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல அது மறுக்கதாங்க. இன்னொரு உண்மையை நம்ம சொல்றோம். இப்போது முஸ்லீம்களுக்கு 2.5% நாங்க இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கு. ஆந்திராவில் OS ராஜசேகர் ரெட்டியார் 5% கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்போது இல்ல நான் முடிச்சிடுறேன். 5% மகாராஷ்டிராவில் அதே மாதிரி இப்ப 5% இருந்ததுக்கு இப்ப பாரதிய ஜனதா ஆட்சி அதை ரத்து பண்ணிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் கொடுத்திருக்கிற 2.5% இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியில எந்த ஆட்சி வந்தாலும் அதை ரத்து செய்ய முடியாது. காரணம், திராவிட இயக்கங்கள் தமிழகத்தில் இருப்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, மொழிக் கொள்கையில எடுத்துக்கொண்டாலும் சரிதான். இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களே 1965 மும்மொழி கொள்கை வந்த போது வெஸ்ட் பெங்கால்ல எதிர்த்தாங்க, மகாராஷ்டிரால எதிர்த்தாங்க, ஒரிசாவில எதிர்த்தாங்க. இன்னைக்கு இந்தியா விட்டு வெளியே போய் தமிழ் இருக்குன்னு சொன்னாச்சு. இலங்கையில ஆட்சி மொழியா இருக்கு, மலேசியாவில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, அதே மாதிரி பல தீவுகள்ல உலகம் பூரா இருக்கு. இந்திய சொன்னாங்க, இந்தி இந்தியாவில தான் இருக்கு. இன்னைக்கு இந்தி நீங்க தாய்மொழியாட்டு தம்பி, நீங்க பாண்டு எவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க. அதே போல தமிழ் எல்லா மொழிக்கும் முதல் மொழி தமிழ்ங்கிறதுனாலதான்
தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் ஒரு கேள்வி இருப்பா நீங்க முயற்சிகளை நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து எல்லா இடத்துலயும் ஆட்சி மொழியா இருக்கு. தமிழ்நாட்டுல நடைமுறையில் ஆட்சி மொழியா இருக்கிற ஆவணத்துல இருக்குது. இன்னைக்கு எந்த ஒரு அரசு உத்தரவாது தமிழ்ல போகுதா வருதா? உங்களுடைய பீரியட்ல உங்களுடைய ஆட்சி காலத்துல நீங்க தமிழ் வளர்ச்சித்துறை தனியா ஒன்னே கொண்டு வந்தீங்க. எவ்வளவு தமிழ் வளர்ந்தது? திரு தமிழ் குடிமகன் எனக்கு என்ன சரியா இருந்தா அவர் வந்து எல்லா சுற்றுக்கும் தமிழ்லாம் வரணும்னு சொன்னார். எங்கேயாவது வருதா? ஒரு IAS IPS டிரான்ஸ்பர்ல இருந்து எந்த விஷயமா தமிழ்ல நடக்குதா? திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ? அதாவது ஆங்கில வழி கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவலை சொன்னாங்க. சமச்சீர் கல்வி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் வச்சிருக்கு. தமிழ் மாணவன் என்ன படிக்கிறானோ அதுதான் ஆங்கில வழி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயும் படிக்கிறாங்க. CBSE ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தான் இந்தியும் படிக்கப்படுகிறது. இந்தி அல்லது ஏதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எடுத்துக்கிட்டா தமிழும் ஆங்கிலமும் கட்டாயம் சம்பந்தம் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டில் கல்வி அப்படின்னு இருந்து நான் படிச்சேன். அப்படிதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ் இல்லாமே படிக்க முடியும். அந்த மாதிரி கொண்டு வந்தது உண்டு. அவங்க தான் தமிழ் வழி கல்விங்கிறது மூடு விழா செய்ததுங்கிறது 2 கட்சிகளும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்க குழந்தைகளுக்கு தமிழ்ல படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி நிலைமை கொண்டு விட்டு அவங்க அப்புறம் அதை சொல்லுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க சொல்ல விட மாட்டேன். தமிழ் தாய்மொழி வழியாகத்தான் படிக்க வேண்டும் ஆதார கல்வி அப்படிங்கறத பிஜேபியினுடைய கொள்கை. இது ரொம்ப தெளிவாக புரியுறதுன்னு நினைக்கிறேன். இரண்டாவது பாயிண்ட், இப்ப மற்ற விஷயங்கள் இந்த ரிசர்வேஷனை பத்தி பிஜேபி என்ன எழுதுன்னு அதெல்லாம் சொல்லல. ஆனால் யாருக்கு தகுதி வேண்டுமோ அவர்களுக்கு எந்த அளவுக்கு வேண்டுமோ சட்ட ரீதியாக கான்ஸ்டிடியூஷன் படி எவ்வளவு 49% வரையும் கொடுக்கலாம். இவங்க இங்க 69% கொடுத்துட்டு சட்டத்துக்கு புறம்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது கோர்ட்ல இருக்கின்றது. அது எது சரியா நடைமுறை அவ்வளவு சுலபம் இருக்கலாம். அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அதை வந்து சரி பண்றதுங்கிறது நாடாகுங்கிறது உண்மை. நான் ஒத்துக்கிறேன். அடுத்து மூணாவதாக இந்த ஊழல் என்பதை இன்ஸ்டிடியூஷன் பண்ணினது. எஸ், இந்த 2 கட்சிகள் அவங்களா ஏதாவது பிரயோஜனம் வந்தான்னு கேக்குறீங்க இல்லையா? என்ன பிரயோஜனம்னா இந்தியா முழுவதும் யாருமே பண்ணாத அளவிற்கு ஊழலை செய்துகின்ற ஒரு இயக்கங்கள்னா திராவிட இயக்கங்கள் தான். இங்க எந்த கட்சி ஊழலுக்கு அப்பாற்பட்ட அடிநாதம் மாநில கட்சிகளா தேசிய கட்சிகளா என்பதல்ல. திராவிட கட்சிகளுக்கு ஒரு தனி குணம் ஒன்று இருக்கு, தனி ஒரு பார்வை இருக்கிறதுனால நான் ஸ்பெசிஃபிக்கா விரும்புறேன். ஊழல் அப்படிங்கிறது இல்லாத கட்சி எந்த கட்சி? பாஜக மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? தண்டிக்கப்படலையா? காங்கிரஸ் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? தண்டிக்கப்படலையா? பிற எந்த மாநில கட்சி ஊழலுக்காக தண்டிக்கப்படல? ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா அந்த ஊழல் என்பதே இன்ஸ்டிடியூஷனல் பண்ணினதுங்கிறது இந்த 2 பேரும் தான். இவர்கள் தான் உலகத்துக்கு யாருமே எதிர்பாராத அளவுக்கு இந்த மாதிரி கூட நடக்குமா அப்படின்னு சயின்டிபிக் ஊழல் பண்ணியது சர்க்காரிய கமிஷன் சொன்ன மாதிரி இவர்கள் தான் அதெல்லாம் பண்ணிய பெருமை உடையவர்கள். அந்த பெருமை தான் இவர்களுக்கே சாருங்கிறதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது. திரு முத்துமணி அவருடைய சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இந்த நிறுவனமயமாக்கிய இந்த ஊழல், ஏதாவது அரசியல் கட்சிகள் ஊழல் செய்தை தாண்டி அதிகாரிகள் ஊழல் செய்தை தாண்டி மக்களுக்கும் இந்த ஊழலை கொண்டு போய் சேர்த்து, குறிப்பாக தேர்தல் காலங்களில் காசு கொடுக்கிறது அதீதமான அளவுக்கு சொல்ல நிறுவனமயமாக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கொடுக்கப்படுது, எத்தனை வாக்கு, எத்தனை ஆண்கள் வாக்காளர்கள், எத்தனை பெண் வாக்காளர்கள், இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணது இந்த திராவிட கட்சி தான் அவருடைய குற்றச்சாட்டு. இல்ல இல்ல, நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம். எந்த ஒரு குற்றச்சாட்டையும் 2 மன்றங்கள் உண்டு. ஒன்று மக்கள் மன்றம், இன்னொன்று நீதித்துறை, காவல்துறை மூலமாக வழக்கு போடுவது. இதில் யாருக்காவது தடை செய்திருக்கிறதா? அதிமுகவை பொறுத்தவரை இல்லை. எல்லாருமே மீடியாக்கள் விளம்பரத்திற்காக இவர் சொல்ற மாதிரி சவடால் ரீதியாக பிஜேபி உள்ளிட்டவர்கள் சொல்லலாமே தவிர குறிப்பாக இந்த விஷயத்தில் இன்னென்ன செய்தார் என்றால் உங்களுக்கு நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு மக்கள் திருமங்கலம் இடைத்தேர்தலில் காசு கொடுக்கப்பட்டதா? திருமங்கலம் இடைத்தேர்தலில் திருமங்கலம் திமுக ஆட்சியில் திருமங்கலம் இடைத்தேர்தலில் காசு கொடுக்கப்பட்டதா? யார் எந்த கட்சின்னு கேளுங்க. திமுக பேப்பர்ல அப்படி செய்திகள் வந்திருக்கிறது. அப்ப பேப்பர்ல வரக்கூடிய செய்திகள் வச்சுட்டு தான் உங்களுடைய கட்சி திருமங்கலம் பார்க்கலாம் திருமங்கலம் பார்க்கலாம் போற ஊர்வலம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாளைகள் வந்த செய்தி அடிப்படையில் அவங்களுக்கு ஊழல். நீங்க பேப்பர்ல அப்படி அல்ல.
அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர், அவர்களுக்கு பல்வேறு வகையில் உரிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கலாம். கிடைத்ததை முன்னிட்டு அவர் சொல்ல, என்னை பொறுத்தவரையில நான் வந்த செய்தித்தானே சொல்ல முடியும். நான் பார்த்தேன், அப்படி செய்தி வந்திருக்கிறது. நீங்க தனிப்பட்ட முத்திரையா உட்கார்ல, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒத்துக்கிறேன். அந்த செய்தியுடைய சாராம்சம் என்ன என்று விளக்கமாக உள்ளே போவதற்கு முன்னால் அப்படி செய்திகள் வந்தது என்பதை உங்களை போல நானும் பார்த்தேன். குற்றச்சாட்டை இந்த மாதிரி ஊழல் எங்க இந்தியாவில் எங்க நடக்காத விஷயத்தை நடக்குன்னு சொல்லல. ஆனா அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நூதனமானது, இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றது. அதாவது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் பிரிச்சு கொடுக்கிறது. காலையில் எப்ப கொடுக்கணும், சாயந்தரம் எப்ப கொடுக்கணும். அகில இந்திய தலைவர் நேற்றுக்கு ரொம்ப அற்புதமாக பேசினார். அதாவது எலெக்ஷன்கள் வந்ததுன்னா இந்த மாதிரி ஊழல் நடக்கின்றது எந்த மாநிலத்திலுமே இல்லாத அளவுக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். இது வந்து மாற்றாக சட்டத்தில் என்ன வழி கொண்டு வந்தாலும் அதிமுக ஆதரிக்கும். அதை ஒழிப்பதற்கு வந்து தேர்தல் கமிஷன், பிஜேபி, நீங்க எல்லாரும் நீங்களும் அதுல ஒரு அங்கமா இருக்கீங்கிற குற்றச்சாட்டு வரும்போது நாங்கள் ஆதரிப்போம் சொல்லுவீங்க. சங்கரங்கோயில் இடைத்தேர்தலையோ, ஏற்காடு இடைத்தேர்தலையோ, புதுக்கோட்டை இடைத்தேர்தலையோ, ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலையோ இந்த குற்றச்சாட்டு வரலையா என்ன? இல்ல 19 சொல்வது என்பது எல்லா கட்சிகளும் சொல்லிக் அதிமுக பொறுத்த தேர்தல் சீர்திருத்த எந்த அடிப்படையில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் மன்றத்தில் வணங்கி ஓட்டு கட்டத்தாருங்க. இந்த சமூக நீதி பிரச்சனை 69%. கர்நாடக ஆட்சியில் 31% இருந்துச்சு. பிற்பட்டவர்களுக்கு வந்து 50% உயர்த்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்திரா சகானி வழக்கு 50% மேல் கூடாது என்ற போது சட்ட தீர்மானத்தை அம்மா அவர்கள் கொண்டு வந்து மத்திய அரசை வலியுறுத்தி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்து 69% இடஒதுக்கீடு சட்டத்தின் அமல்படுத்திக் கொண்டிருக்கிற அரசு. ஆக சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சிறுபான்மையினருக்கு கொடுத்தது அவர்கள் தான். சிறுபான்மையினருக்கு நீங்க வந்து செலவு கொடுப்பா இடஒதுக்கீடு அடிப்படையான தேவை அவங்களுக்கே வரல. ஒரு சிலர் வந்து வேணாம்னே தூக்கி கொடுத்துட்டாங்க. அது கிறிஸ்டியன்கள் வேண்டாம், முஸ்லிம்கள் மறக்க முடியாது. திருஞானி அதற்கான ஊழலை பொறுத்த மட்டும் நீங்க ஏற்கனவே ஊழலை பொறுத்த மட்டும் அந்த விவாதத்துக்குள்ள நான் போனால் இந்தியாவில் எந்த கட்சி ஊழல் செய்யவில்லை, யார் ஊழலை ஒருவர் விஞ்சி இருப்பதாருன்னு அவர் தனி பட்டிமன்றாரு. அந்த விஷயத்துக்குள்ள நான் போக வேண்டிய அர்த்தமே இல்ல. ஊழல வந்து அத்தனை பேர் இன்ஸ்டிடியூஷனலைசிங் சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் நான் பார்க்க விரும்புறேன். நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா தலைவர்களையும் பெரிய பெரிய கட் அவுட் வைக்கிற கலாச்சாரம் நீண்ட காலமா இருக்கு. வட இந்தியாவில் அந்த கலாச்சாரம் இல்ல. ஆனால் போன 10-15 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா வட இந்தியாக்குள்ளேயும் அந்த கலாச்சாரம் வந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி கட் அவுட் வைப்பது, மிக பிரம்மாண்டமாக வைப்பது, இதே மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி கல்ட்டை அங்கேயும் கொண்டு வருவது அந்த அரசியலும் வந்து விட்டதை பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொன்றிலும் இங்க நடப்பது அங்கேயும் பின்பற்றப்படுகிறது, அங்கே நடப்பது இங்கேயும் பின்பற்றப்படுகிறது. இந்த ஊழல் விஷயத்தின் மூலம் டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பிஜேபியை சேர்ந்தவர்கள் தெருமுனையில் நடந்து கொண்டு பணம் விநியோகித்தார்கள். இது வந்து படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. திரு முத்துமணிக்கு ரத்த அழுத்தம் ஏற்பட்டதுக்கு உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு வித்தியாசம் நான் பார்க்கல. அவருக்கு அதிமுக சொல்லும்போது அவருக்கு வேதனையா இருக்கும், உங்களுக்கு பாஜக சொன்னாங்கன்னா பேப்பர்ல யாரோ படிச்சா அரசு தேர்தல் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த அரசியல் நாகரிகம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இன்னமும் கூட இருக்கக்கூடிய நிலைமையில, அது சொல்லணும் தேசிய கட்சிகள் அதிகமாக வளர்ந்திருக்கூடிய நிலைமையில, நல்லா இருக்கக்கூடிய நிலைமையில, இங்க திராவிட கட்சியில நாம் தனிநபரை துதிபாடுவதும் தனிநபரை மிதித்து தூற்றுவதும் அதிகமாக கொண்டு வந்து திராவிட கட்சி எல்லாம் மறுப்பீங்க. குறிப்பா அதிமுக, திமுக இரண்டுமே. நீங்க என்ன விதத்தில் நீங்க மாற்றி சொல்ல முடியாது நினைக்கிறேன். நான் வந்து நீங்க பிராக்டிகலா கேட்கிற கேள்வி வந்து நான் உள்வாங்கிட்டேன். ஆனா வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இது அதிமுக வந்து புரட்சித் தலைவர் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு வந்த இயக்கம். புரட்சித் தலைவர் அரசியல் நாகரிகம் பற்றி நான் கேட்பது அரசியல் நாகரிகம் பற்றி ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுடைய கட்சியில ஒருத்தருக்கு திருமணம், அவர் கட்சியுடைய சேர்ந்தவர் ஒரு குடும்ப திருமணம், அவருடைய திருமணம் வந்து மாற்று கட்சியை சேர்ந்த வீட்டில் நடந்துருச்சு. சரி, தன்னுடைய பெண் திருமணத்துக்கு அதிமுகவுடைய முக்கியமான பிரமுகர் தன்னுடைய பெற்ற பெண் திருமணத்துக்கு போக முடியல. நான் பேர் சொல்ல விரும்பல. இது என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க.
இது கட்சியில் ஒன்று சட்டத்திட்டங்கள் போடலாம், அந்த பெண்மணியார் ஏன் போகவில்லை என்பதை அவரை அழைத்து தான் கேட்க வேண்டும். சரி, உங்களுடைய பதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, உங்களுடைய பதில் சொல்ல முடியல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். திரு அப்பாவு, இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த அரசியல் நாகரிகம் இவ்வளவு தூரம் தரந்தாழ்ந்து போனதற்கான அடிப்படை காரணமா இருப்பது அப்படின்னா நீங்க மறுப்பீங்களா? திமுகவும் கூட நம் மேடைகள்ல கடுமையான விமர்சனங்களை அதிமுகவுக்கு மற்ற கட்சிகளும் சற்றும் சளைக்காமல் வைத்திருந்ததை மறுக்க முடியுமா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய தமிழிசை கல்யாண வீட்டுக்கு 2 பேரும் சேர்ந்து இருந்து நடத்திட்டு வந்தாங்க. திருமணத்துக்கு வந்து வந்தார்கள். 1989க்கு பிறகுதான் இந்த அரசியல் நாகரிகம் வந்து மிக மோசமான நிலைக்கு போய்விட்டது. அதை எல்லோரும் நம்ம ஒத்துக்கிட தான் செய்ய வேண்டுமே தவிர இருக்க முடியாது. முன்னாடியா பின்னாடியா முன்னாள் முதல்வர் ராஜாஜியை பத்தி நீங்க என்ன பேசிருக்கீங்க? காமராஜரை பத்தி எவ்வளவு நீங்க கேவலமாக நாங்க யாரையும் பேச விடாம தடுத்துட்டு இருக்கீங்க ராமசுப்ரமணியம். நாங்க பேசும்போது ஏன் இடம் இருக்கிறீங்க? உங்களுக்கு சில விஷயங்கள் மறந்து போயிட்டு ஞாபகப்படுத்த சொன்னேன். நீங்க என்ன பெரிய புனிதரா புத்தரா? உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்த சொன்னேன் சார். வித்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நாட்டை. நீங்க வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க வந்து திராவிட முன்னேற்ற 89க்கு முன் 89க்கு பின் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன விஷயமா அதை உங்களுக்கு சில விஷயம் மறந்து போயிடுது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் அது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைவர் கலைஞர் சுட்டி காட்டுற ஆளுதான் முதல்வரா வர முடியுமே தவிர திராவிட இயக்கம் இல்லாம நீங்க யாரும் ஆட்சிக்கு வர முடியாது. நான் திரு ஞானிட்ட உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். திராவிட கட்சிகள் மாறி தேசிய கட்சிகள் வருவதற்கான சூழல் இன்று தமிழகத்தில் இருக்கிறதா? கால் ஊன்றுவதற்கான சூழல் இன்று இருக்கிறதா? இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் மாறி அனைத்து இந்திய கட்சிகள் இடம்பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இல்லை. ஆனால் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அனைத்து இந்திய கட்சிகளான காங்கிரஸ், பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு மாற்றாக வேறு வடிவத்தில் புதிய கட்சிகள் வருவதற்கான அரசியல் வெற்றிடம் ஒன்று தமிழ்நாட்டில் மிக மிக பெரிதாக இருக்கு. அரசியல் வெற்றிடம் இருக்கிறது, அதை தேசிய கட்சிகள் கைக்கொள்ள முடியுமா என்கிற கேள்வி இங்க விவாதம் இருக்க. மக்களுடைய பார்வை என்ன? மக்கள் பார்வையில் இங்க வந்து இங்க தமிழகத்துக்கு தேவையானது திராவிட கட்சியா, தேசிய கட்சியா, மாற்று கட்சியா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். தமிழகத்துக்கு தேவையான ஆட்சி திராவிட கட்சியுடைய ஆட்சிதான் என்று 32% மக்களும், தேசிய கட்சியுடைய ஆட்சி என்று 17% மக்களும், மாற்று கட்சி தேசிய கட்சியும் அல்லாமல் திராவிட கட்சியும் அல்லாமல் மாற்று கட்சியுடைய ஆட்சி தேவை என்று 51% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய கட்சியுடைய ஆட்சி தேவை என்று 17%, திராவிட கட்சியுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று 32%, தேசிய கட்சியும் அல்லாமல் திராவிட கட்சியும் இல்லாமல் ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அதை மாற்று கட்சி நிரப்ப முடியும் என்று 51% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே கருத்தை தான் திரு ஞானியும் குறிப்பிட்டிருந்தார். நிச்சயமாக தேசிய கட்சியோ, மாநில கட்சியோ, மாற்று கட்சியோ, திராவிட கட்சியோ ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்ற பார்வை மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதை கைக்கொள்வது எப்படி, அதை நிறைவேற்றுவது எப்படி என்று நிச்சயமாக தேசிய கட்சியிலும் திராவிட கட்சியிலும் மற்ற இருக்கக்கூடிய மாற்று கட்சியிலும் முயற்சி பண்ண வேண்டும். மக்களுடைய மனதை வெல்வதுதான் ஆட்சி, நல்ல ஆட்சி நீடிப்பதற்கான, நல்ல ஆட்சி தொடர்வதற்கான ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர் 4 பேருக்கும் நன்றி. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. மகாராஷ்டிரா மாநிலம் ஒரு முக்கியமான தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மாட்டிறைச்சி விற்கவோ, வாங்கவோ, கைக்கொள்ளவோ எல்லாவிற்குமான ஒட்டுமொத்த தடை விதித்திருக்கிறது. இந்த தடைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் இந்த தடை உத்தரவுக்கு, இந்த சட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். இது நாட்டில் பல்வேறு பகுதியில் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. பாஜக ஆட்சி மத்தியிலும் மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரம் வந்ததுடைய விளைவுதான் இது. மாட்டிறைச்சி என்பது ஒரு சென்டிமெண்டலான விஷயம், வெறுமனே வந்து ஒரு இறைச்சி பொருளாக மட்டும் பார்க்க முடியாது, அதுல வந்து உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்கின்றன என்ற விமர்சனங்கள் இருக்கின்றன. அதை பற்றி தான் நாம் இன்று விவாதிக்கிறோம். ஆயுத நீட்சியில் மாட்டிறைச்சிக்கு தடை மக்கள் நலனா மதவாதமா என்ற தலைப்பில் ஆயுத நீட்சியில் விவாதிக்கிறோம். மாட்டிறைச்சிக்கு தடை மக்கள் நலனா மதவாதமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நீட்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவை சேர்ந்த திரு ராமசுப்ரமணியன் நம்மோடு இருந்திருக்கார். அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் திரு ஜோதி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஜோதி ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த மாட்டிறைச்சிக்கான தடை மகாராஷ்டிரா அரசு விதித்திருக்கிறது. இந்த தடை மதவாதத்தினுடைய விளைவாக பார்க்கிறீர்களா, மக்கள் நலனுடைய அங்கமாக பார்க்கிறீர்களா? திரு ஜோதி. இது எப்படி மக்கள் நலனாக இருக்கும்? இது உண்மையாகவே மதவாதத்தினுடைய அடிப்படையிலே தான் இதை போன்ற செய்கைகள் செய்யப்படுகின்றன. 1995 ஆண்டு பிஜேபியினுடைய சிவசேனாவுடைய கூட்டு ஆட்சி இருக்கும் பொழுதுதான்
இது போன்ற ஒரு அரசியல் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே பசுக்களை கொள்வதற்கு தடை இருக்கின்றது. ஆனால் காளைகளையும் மாடுகளையும் கொள்வதற்கு உரிமை பெற்றுதான் கொள்ள வேண்டும் என்று நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை 1995 என்று இன்றைக்கு பிஜேபி சிவசேனா அரசு மாற்றி அமைத்தது. 19 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு இந்த சட்டம் வந்து இருக்கின்றது. எனவே இதை சட்டமாக கொள்வதற்கு என்பது மதவாதத்தை திணிப்பதாகத்தான் இன்றைக்கு மகாராஷ்டிரா அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் இன்றைக்கு உணவு என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமை. அந்த உரிமையிலே நாம் சில பேர் என்ன ஆட்டிறைச்சி சாப்பிடுகின்றார்கள், சில பேர் கோழி இறைச்சி சாப்பிடுகின்றார்கள், சில பேர் கடவுளுக்கு கூட அதை படைக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் எந்த உணவையும் புலாலே உண்ணக்கூடாது என்று சொல்லுவதற்கு அவர்களுடைய உரிமையை தலையிடுவது போல இருக்கும் பாரதிய ஜனதாவுடைய மதவாத வெறி பிடித்தது. உங்களுக்கு தெரியுமா திரு ஜோதி, நீங்கள் இது மதவாதத்துடைய விளைவுதான், மக்கள் நலன் இல்லை என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த மகாராஷ்டிரா மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராதாகிருஷ்ண வி.கே. பாட்டீல் ஜனாதிபதியோட இந்த உத்தரவு, இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, மாட்டிறைச்சிக்கு தடை விதித்திருப்பதை வரவேற்றிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு ராதாகிருஷ்ண வி.கே. பாட்டீல். உங்களுக்கு தெரியுமா அந்த தகவல்? எக்ஸாக்ட்லி. இல்ல அவர் வரவேற்றிருப்பார் என்பது என்று சொன்னால் அது அவருடைய கருத்தாக இருக்கும். ஆனால் பொதுவாக இந்த தேசத்திலே எந்த மாநிலத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாநிலத்தில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த, அந்த மாநிலத்தில் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராதாகிருஷ்ண வி.கே. பாட்டீல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இந்த மாட்டிறைச்சிக்கு விதிக்கப்பட்ட தடையை ஆதரிக்கிறார். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அவர் இல்ல, காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கவில்லை, ஏற்கனவே பசுமாடுகளை கொள்ளுவதற்கு தடை விதித்திருக்கின்றது 1976. ஆனால் 2005 வரும்போது பாரதிய ஜனதா சிவசேனை கட்சி தான் அந்த திருத்தத்தை செய்தது. இன்றைக்கு 19 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மாட்டிறைச்சிக்கு தடை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் உணவு எனக்கு கூட நான் உண்ணுவது என்பது என்னுடைய உரிமை. ஆனால் அந்த உரிமை என்று இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கு மாட்டிறைச்சி சாப்பிட வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஜோதிக்கு தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் வி.கே. பாட்டீலுக்கு ஏன் தெரியவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது அவர் சொல்லுவது அவருடைய கருத்தாக இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், உண்மையாகவே இந்த தேசம் முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பாதுதான் இது போன்ற இன்றைக்கு பசுகளை கொள்ளக்கூடாது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஆனால் காளைகளையும் இன்றைக்கு மாடுகளையும் கொள்ளக்கூடாது என்று ஜோதியுடைய பார்வையில், எனவே திரு ஜோதியுடைய பார்வையில் பசுக்களை கொள்வது தவறு, மற்ற கால்நடைகளை கொள்ளலாம், அதான் உங்களுடைய பசுக்களை கொள்ளக்கூடாது என்பதுதான் திரு ஜோதியுடைய கருத்தும் கூட. பசுக்களை கொள்ளுவது என்பது கூடாது என்பது ஏற்கனவே சட்டமாக இருக்கிறது என்று சொல்கின்றேன். ஏனெனில் பசுக்களை கொள்ளக்கூடாது என்பது, ஏனால் பாலை கொடுக்கக்கூடிய பசுக்களை கொள்ளக்கூடாது என்பதை பல பேர் இன்றைக்கு கூட ஆட்டிறைச்சி சாப்பிடுவார்கள் கூட சில நேரத்தை போடு சொன்னால், அன்றைக்கு பெண்ணாடு என்பதை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆணாடாக பார்த்து வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எனவே இன்றைக்கு பசுகளை கொள்ளக்கூடாது என்பதை காங்கிரஸ் ஆண்டு இருக்கும் போது 1976 அந்த சட்டம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மீண்டும் காங்கிரஸ் கட்சியில நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தான் இதுல அனுமதி கொடுத்திருக்கார். இதற்கு முன்னால் இந்த ஜனாதிபதி கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளாக அனுமதி கொடுக்கப்படவில்லை என்பது ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ராஜஸ்தான் மாநிலத்திலையும் இதே சட்டம் 1995 நடைமுறை இருக்கிறது. அப்போது அங்கிருந்த காங்கிரஸ் கட்சியும் தெரியாதா, அல்லது அந்த காங்கிரஸ் கட்சியும் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக முடிவு எடுத்து விட்டார்கள் என்று ஜோதி சொல்ல போகிறாரா? இல்ல ஏற்கனவே இது எப்படின்னா பசு மாடுகளுக்கு தான் தடை இருக்கொழிய இன்றைக்கு மாடுகளுக்கும் காளைகளுக்கு இல்லை. இப்படியாக எல்லா உணவையும் அவரவர்கள் விரும்பி சாப்பிடுகின்ற உணவை எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால், இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் அதே போல ஆடு கோழி இன்றைக்கெல்லாம் தெய்வத்துக்கெல்லாம் படைக்கக்கூடாது என்று அதற்கு தடை போட்டார்கள்.
ஆனால் அதை தமிழக அரசு மீண்டும் திரும்ப பெற்றது. இன்றைக்கு அதுபோலவே இன்றைக்கு இந்த புலாலே உண்ணக்கூடாது, அவர்கள் விருப்பத்தை நாம் தடை செய்தால் இன்றைக்கு மீன்களை கூட நாம் உண்ணக்கூடாது என்று சொன்னால் இன்றைக்கு மீனவர் பிரச்சனை உடனே தீர்ந்துவிடும். அவர்களுடைய உரிமையை பறிப்பது போல. திரு ஜோதி, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பசுவதை வந்து செய்யறாங்க, அவருடைய உணவை வந்து தடை செய்வது சரியா அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்க. ஆனா இந்த பசுக்களை கொல்லக்கூடாது என்று டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் சொல்லக்கூடிய இந்த அரசியல் சாசனத்துடைய வழிகாட்டு நெறிமுறைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து நம்ம அரசியல் சாசனம் எதன் அடிப்படையில் இயங்க வேண்டும், மத்திய மாநில சட்டங்கள் எதன் அடிப்படையில் இயற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்லயே பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மிருக தடை சட்டத்தை வற்புறுத்தி தான் சொல்கின்றேன். அந்த தடை சட்டத்தின்படி பசுக்களை கொல்லக்கூடாது. அதே நேரத்திலே காளைகளையும் எருமைகளையும் கொல்லுவது என்பது அவர்கள் சான்றிதழ் பெற்றுதான் கொள்ள வேண்டும் என்ற விதி இருக்கின்றது. இப்படியாகத்தான் மகாராஷ்டிராவிலே இந்த ஏற்கனவே இருந்து 1976 சான்றிதழ் பெற்றுதான் இன்றைக்கு வந்து அதை அந்த சான்றிதழ்கள் அதற்கு இனிமேல் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை என்ற சான்றிதழ் பெறப்பட்டுதான் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எந்த இதையும் மிருகவதை தடை சட்டப்படி கொள்ள முடியாது. எனவே இன்றைக்கு இன்றைக்கு ஒரு திட்டமிட்டு இதை ஒரு திட்டமிட்டு மதவாதத்துக்குரிய பிரச்சனையாக பாரதிய ஜனதா செய்கிறது. இல்ல, நீங்க சொல்றீங்க மதவாதத்துக்குரிய பிரச்சனையாக பாரதிய ஜனதா பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆனால் நீங்களே சொன்னது போல பசுவுடைய வதை என்பது, பசுவுடைய இறைச்சியை சாப்பிடுவது என்பது பிரச்சனை கிடையாது. அதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்ட சரிதான் நீங்களே சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும் மதவாத முத்திரை எங்க விழுகிறதோ, இஸ்லாமியர்கள் பெரும்பாலான இந்த மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது அவர்கள் பசுவைத்தான் குறிப்பிடுவார்களே தவிர மற்ற இறைச்சிகள் அல்ல. நீங்களே உடன்படுகிறீர்கள் பசுவதை என்பது தவறுதான் அப்படின்னு. இல்ல, அவர்களே பசுவை சாப்பிடல. விலங்குகள் பாதுகாப்பு சட்டப்படி பசுவை இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்திலே பசுவை தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற காளைகளையோ அல்லது எதுகளையோ அவர்கள் உரிமை பெற்று இது உயிர் வாழ்வதற்கு உண்டான அல்ல, இது வந்து இனிமேல் பயனற்று போகும் என்ற சர்டிபிகேட் பெற்ற பின்புதான் அதுகள் கொல்லப்படுகின்றன. இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். இன்றைக்கு அது அனைத்தையுமே தடை செய்வது என்பது அதை இன்றைக்கு இனிமேல் உங்களுக்கு மாட்டு இறைச்சியே சாப்பிடக்கூடாது என்று தடை செய்வது என்பது அவர்கள் சாப்பிடுகின்ற உரிமையை தடை செய்வது போல இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. திரு ராமசுரன் கொண்டு வரும், உங்களுக்கு வந்து பசு மீது மட்டும்தான் அக்கறையா இல்லாட்டி ஒட்டுமொத்த கால்நடைகள் மீது அக்கறையா? ஏற்கனவே திரு ஜோதி குறிப்பிட்டது போல பசு வதை தடை சட்டம் ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய விஷயம் 76 இருந்து அதே மாநிலத்தில் இருக்குது. இப்ப ஒட்டுமொத்தமாக பசு காளைகள் மற்ற கன்றுகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரும்போதுதான் இந்த பிரச்சனை பூதாகாரம் எடுக்கிறது. அவர்கள் வந்து இது மதவாத பிரச்சனையா பார்க்கிறார்கள். உங்களுக்கு கட்சியின் அடிப்படையில் பசுவதை மட்டும்தான் குறியா இருக்கிறதா, ஒட்டுமொத்த கால்நடையை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணமா? நீங்க ஆரம்பத்தில் ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆர்டிகல் 48 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்ற, டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி பசுவை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை தவிர ரெண்டு விஷயங்கள் நான் பார்க்கணும். அதாவது டைரக்டிவ் இதுல கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றதுன்னா, எல்லாருக்கும் வந்து அடிப்படை உரிமை இருப்பது போல கடமைகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்பட்டு, அதுலயே என்னன்னா கம்பேஷன் ஃபார் இந்த மாதிரி பசு போன்ற மிருகங்கள் மீது கருணை இருக்க வேண்டும். அதே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இது நான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி பேசுறேன். நான் முதல் 48 பத்தி நான் சொல்லியாச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், 48 பத்தி நீங்க சொன்ன போதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதே அரசியல் சாசனத்துடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல பூர்ணமான மதுவிலக்கு தான் நம்முடைய அடிப்படை கொள்கையா இருக்குன்னு சொல்லி எத்தனை பாஜக ஆளும் மாநிலங்கள்ல பூர்ண மதுவிலக்கு இருக்கிறது? குஜராத்தை தவிர ஒரு உதாரணம் சொல்லுங்க. அது நம்ம இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்னன்னா பசு அதை பற்றி நாம பேசுகிறோம். இதுல முக்கியமான அடிப்படையான விஷயங்கள் சில எல்லாம் பார்க்கணும். அதற்கான துணையா நீங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, அதனாலதான் அதே டைரக்டிவ் பிரின்சிபல். இது ஏன் இப்ப முதல்ல போட்டாங்க? இத பத்தி there was a discussion. அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில மிக தெளிவாக இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, ஏன் வரணும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் அதை வந்து இந்த பசுவதையை கம்ப்ளீட்டா தடை செய்ய வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷனில் போட வேண்டும் என்று சொன்னதற்கு பதிலாக டாக்டர் அம்பேத்கர் அப்படி போட வேண்டாம், இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல போட்டா போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மற்றவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு ஒண்ணு. இரண்டாவதாக இதுல வந்து டியூட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அவர் சொல்ற நண்பர் சொன்னது போல அந்த டியூட்டி யார் பீரியட்ல கொண்டு வந்தாங்கன்னா திருமதி இந்திரா காந்தி பீரியட்ல தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்பதே இந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்தது.
ஆகவே இதுகளை பசுக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற டியூட்டியை சொன்னதுங்கிறதே அவங்களுடைய பீரியட்ல தான். 2 முக்கியமான விஷயங்கள். மூன்றாவதாக இந்த சட்டம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா? நீங்க சொன்ன உடனே நீங்க கேட்டது என்னன்னா மதுவிலக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணணும் சார், ஆனால் எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அந்தந்த பண்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டேட் இஷ்யூ. ஏன்னா ஷெட்யூல் 7 படி இது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். ரெண்டு கேள்வி பதில் சொல்லுங்க. பூர்ணமான மதுவிலக்கு குஜராத் தவிர எங்க கொண்டு வந்திருக்கீங்க? அல்லது பூர்ணமான இது மாதிரியான கால்நடையில வந்து பசுவதை தடை சட்டம் பூர்ணமா பாஜக ஆண்ட மாநிலங்களை எத்தனை மாநிலங்களை கொண்டு வந்திருக்கீங்க? இல்ல நான் இல்ல கிட்டத்தட்ட 2 ஸ்டேட்டை தவிர மத்த எல்லா இடத்துலயுமே அந்த இந்த மாதிரி ஆக்ட் இருக்கின்ற சட்டம் இருக்கின்ற 29 தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் கூட இருக்கு. அது வந்து அந்த ஓட்டை வந்து அடைக்க முடியாத ஓட்டையா இருக்குது. அது நம்ம அதைத்தான் அடுத்து தடை செய்ய வேண்டும். அந்த we have to plug the loopholes அப்படிங்கறதான் என்னுடைய பாயிண்ட். அதைத்தான் நம்ம நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியானது செய்யும். இப்ப இந்த உங்களுக்கு வந்து மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பசுக்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குதா? இருக்கு இல்லையா? ஆமா. விவசாயி சொல்றாங்க பசுக்கள் வந்து வயதாயிருச்சு, ஒண்ணும் செய்ய முடியாது, காளைகள் வயதாயிருச்சு, இதுக்கு கன்றுக்குட்டிகளுக்கு வந்து ஏதாவது உடல் அங்க ஈனம் இருக்குது, ஏதாவது சமாளிக்க முடியல அப்படின்னா நாங்கள் உடனடியாக விற்று விடுவோம். இப்ப நாங்க வித்தா கறிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஆபத்தினால விற்கவோ வாங்க கூடாதுன்னா நாங்க என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்ல ஒரே ஒரு விஷயம், இது வந்து 2 முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். இருங்க நீங்க கேட்டதுக்கு அதான் சார் பதில் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன பதில சொல்றேன். இப்ப என்னோட பதில் நீங்க எடுத்துனீங்கன்னா நான் இன்னும் வேற 2005 என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த மாதிரி மாடுகள்லாம் இருக்கின்றன அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து கொல்லணும்னு அவசியம் நீங்களே போட்டு அதை எடுத்து கையில எடுத்துனா அதை கொண்டாதீங்க. அதுக்கு பாதுகாப்பான இடங்கள் இருக்கின்றன, அதுல நீங்க வெய்யுங்கள். 1. 2வது அந்த பாதுகாப்பான இடங்களை வைக்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற பலன் என்பது மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாதுகாப்பான இடம் எங்க இருக்கு? கோசாலாங்கிறதுல நிறைய இருக்கு, ஆனால் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்பதை நான் ஒத்துக்கிறேன். நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறேன். மதுரையில கோசாலா இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் முதல்ல மதுரைக்கு நான் எப்படி எடுத்து போவேன்? எனக்கு ஆகாத மாடு அது, எனக்கு வந்து பிரயோஜனப்படாது, எனக்கு அது சுமை, எனக்கு அது செலவு. உங்க ஊர்ல தான் சார் நல்ல இந்த கோவாலாம் பால் கோவா பெஸ்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 234 தொகுதி இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டுமே இல்ல. நீங்க சொன்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் சொன்னதுனால ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கா சொல்லிட்டேன், தவறா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு எப்படி கொண்டு போய் சரி. அதாவது அப்படின்னு இல்லை, இப்ப எல்லா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயுமே இந்த கோசாலா என்பது ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்க நடைமுறை பேசுறீங்களா உங்களுடைய ஆசையை பேசுறீங்களா? ஒரு மாடை ஒரு மாதம் பராமரிக்க குறைந்தபட்சம் 5000 ரூபாய் உங்களுக்கு கோசாலா கோயில் இருக்குங்க தெரியுமா? ஒரு கோயில்ல இருந்து வித்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப ஹைகோர்ட் அதெல்லாம் சொல்லிருக்காங்க, அதனால பண்ணக்கூடாது. நேற்றுக்கு தான் கோயில்ல இருந்து வித்துறாங்க. ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் சொல்லி இருக்கு இந்த மாதிரி செய்யக்கூடாது, அவங்களால சரியாக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? நான் சொல்றேன் அரசு வந்து எனக்கு ஒரு தடை விதிக்குது இல்லையா, அப்ப என்னுடைய சுமையை யார் எடுத்துப்பா? என்னுடைய கேள்வி தான். எனக்கு வந்து மகாராஷ்டிரா விவசாயிகள் சொல்றாங்க சராசரியா கிராமத்துல ஒரு மாட்டை பராமரிக்க மாதம் 5000 ரூபாய் செலவாகும். அரசு கொடுக்க போதா? அது வந்து விவசாயி சொன்னதான் எனக்கு தெரியல. நீங்களா வந்து பேப்பர்ல ஏதோ ஒண்ணு எனக்கு படிச்சது நான் பேப்பர் படிப்பீங்க, நான் பேப்பர் படிப்பீங்க. நீங்க எனக்கு தெரியும், அவங்க எல்லாம் விவசாயிகள் சொல்லல, இந்த மாதிரி இருக்கின்றது சில கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள். ராதாகிருஷ்ண விகே பாட்டில் வந்து உங்கள்கிட்ட சொன்னாரா என்கிட்ட சொன்னாரா? நான் சொன்ன போது ஆமா ஆமா நீங்க சந்தோஷப்பட்டீங்களா? அதுவும் நீங்க பேப்பர் தானே படிச்சீங்க, நானும் பேப்பர் தானே படிச்சேன். உண்மை. அது எப்படி விவசாயி சொன்னா பொய்யா? விவசாயி சொல்லிருக்கேன், விவசாயி சொன்னதாக அவர் சொல்றார். இப்ப நான் இல்ல நான் சொன்ன 5000 ரூபாய் கணக்கு எப்படி எனக்கு நான் மாறு வச்சிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். அது மாதிரி விவசாயி சொன்ன கணக்கு அது மாதிரி பத்திரிகையில் வந்திருக்குன்னா, ஆனா யாரும் எந்த விவசாயியும் சொல்லல. ஆனால் இதற்கெல்லாம் பதில் ரொம்ப தெளிவாக 2005 ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க சார். நீங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த வெர்டிக்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லாட்டர் என்பதே கிடையாது, அதெல்லாம் தவறானது. வயதான கேட்டில்களை அந்த இடத்துக்கு அனுப்ப வேண்டும், அந்த பசுக்களை பராமரிக்கின்ற அந்த கோசாலா போன்ற இடங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று 2005 சொல்றாங்க. இப்ப நீங்க அனுப்ப முடியலன்னா அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்யணும். அது அப்படி சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஒரு பகுதியில நீங்க வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கான மாற்று இடம் தேவை. இதுதான் நம்முடைய பார்வையா இருக்குது. அது செய்யிருக்கா? அதை செய்யாம நம்ம மாடு வந்து பசுவதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பசுவதை பண்ணக்கூடாது, பசுவை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்? அதுக்கு பதில் இல்ல
எனக்கு மாசம் 5000 ரூபாய் ஆகும், அதுக்கு பதில் இல்ல. இதனால பலன்கள் மகாராஷ்டிரா மாநிலம் தான் இந்தியாவிலே அதிகமான பசுக்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலமா இருக்குது. அங்க பசுவுடைய கறியை மாட்டிறைச்சியை ஏற்றுமதி இறக்குமதி செய்யறவங்க 1,00,000 பேர்கிட்ட நேரடியாக மறைமுகமாக தொழில் பாதிக்கப்பட போகுது. அது என்ன செய்ய போறீங்க? அவங்களுக்கு என்ன மாற்று வச்சிருக்கீங்க? சார், இதுல இதனால வரக்கூடிய பலன் என்னன்னு பாருங்க. நீங்க ஸ்லாட்டர் ஹவுசஸ் பத்தி பேசுறீங்க. எஸ். ஆனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது முக்கியம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் சந்தோஷம். நீங்க மகாராஷ்டிரா பத்தி சொல்லும் பொழுது இதே உத்தரப்பிரதேசல இதே மாதிரி மாடுகள் வெட்டின போது அதனால ஏற்பட்டது என்னன்னா அங்க ஒரு ரிவரை விட போயிடுது. வெட்டின பிறகு அவைகளால் மாட்டிறைச்சிக்கு நீங்க தடை விதிச்சிட்டீங்க. ஓகே, அதற்கு பிறகு என்ன நான் கேட்கிறேன், 1,00,000 பேருக்கு வேலை இல்லையே நேரடியா மறைமோ, அவனுக்கு என்ன வச்சிருக்கீங்க? மாசம் 5000 விவசாயிக்கு அவனுக்கு என்ன வச்சிருக்கீங்க? அதுக்கான இல்லாம நான் சட்டம் மட்டும் போட எடுத்த கழுத்தர் போட முடியுமா? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். சட்டம் போடுறதுனால மட்டும் நடக்க போறதில்ல. அதற்காக ஏற்பாடுகள் என்ன சொன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல சார், எத்தனையோ வருஷம் நாம எப்ப இந்த பசுவை பத்தி பேச ஆரம்பிச்சோம் உடனே மகாத்மாவை பத்தி பேச ஆரம்பிப்போம். மகாத்மா காந்தி என்ன சொல்றாங்க, அந்த காலத்திலேயே சரியாக கோசாலா பராமரிக்கப்படவில்லை என்பது. இப்பொழுது அந்த கோசாலா என்பது சரியாக பராமரிக்கப்பட $4 பில்லியன் $4 பில்லியன் வர்த்தகம். இது ₹1 என்ற சமாச்சாரம் இல்ல. ஆனா அதுக்கு என்ன மாற்று வழி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன் நானு. ஒரு விஷயத்தை நீங்க உத்தரவு போடும் போது கையெழுத்து போடுற விஷயம் மட்டும் இல்ல, இதனுடைய பின்விளைவுகள் என்ன, அதுக்கு என்ன பதில்? அதே மை டியர் ஃப்ரெண்ட், அதுதான் நானும் சொல்லுகிறேன். இந்த மாட்டினால வரக்கூடிய பலன் இருந்தாலும் இறந்தாலும் 1000 பொண்ணு என்கின்ற வகையிலே சுற்றுச்சூழல் என்பது பாதுகாக்கப்படுகின்றது. அந்த உடம்புல நீங்க சொன்ன மாதிரி அந்த இறந்த பிறகு கூட அதுல அவரை மகாத்மா காந்தி கூட என்ன சொல்றாருன்னா, அதுல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் தனித்தனியா அடுங்க, ஒரு சிலவற்றை தவிர மற்ற எல்லாமே மக்களுக்கு பயன்படும் வகையில அமையும் அப்படின்னு. இப்ப நம்ம பாடி டொனேஷன் என்று கொடுக்கின்றோமோ அது மாதிரி அந்த மாட்டுக்கு எடுத்து செல்லுங்க. செத்து போன பிறகு இருக்கும் பொழுது அந்த சாணத்தினால வரக்கூடிய பலன் எவ்வளவு? இன்னைக்கு ஏன் சார் நம்முடைய நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல சார். மாட்டுடைய புனிதத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, மாடு வளர்க்கனால ஏற்படுற செலவு பத்தி நான் பேசுறேன். அதே தான் நான் சொல்றேன். எல்லா மாடுகளையும் வச்சிருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட விவசாயிகள் சொல்றீங்க. ஆமா, அந்த விவசாயிக்கு அந்த நிலத்தை அந்த வெறும் சாணத்தினால ஏற்படுகின்ற பிரயோஜனம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? புரியலையா? வளர்க்க முடியாத மாடுகள், காலை கன்றுகள், உடல் ஊனத்தோடு பிறக்கக்கூடிய கன்றுகள், இதை வச்சு மேய்க்க முடியாது அவனால. அதைத்தான் அதுக்கு தான் இன்னொரு உங்களுக்கு ஸ்டெப் நான் ஃபர்தரா சொல்றேன். கென்யா போன்ற இடங்கள்ல அந்த இடத்துல என்ன மசா மராய் அப்படிங்கிற இடம் நான் போயிருக்கின்றேன். அங்க கிராமமா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதெல்லாம் எல்லாமே ஒரே பசுஞ்சாணியை தான் போட்டு வச்சிருக்காங்க. அந்த வீடை கூட அப்படிதான் கட்டி வச்சிருக்காங்க. அங்க ஆயிரக்கணக்கான மாடுகள் அங்க இருக்கு. அதுல கறக்காத மாடுதான் நிறைய இருக்கும். ஆனாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதனால எங்களுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கு. ஒண்ணு, அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகின்றது. அப்புறம் பெஸ்டிசைடு என்பது போட வேண்டாத நிலைமை இருக்கின்றது. இதனுடைய வேல்யூ எல்லாம் எடுத்து நீங்க சொல்ற $4 பில்லியன் இட் வுட் பி சம்திங் லைக் $40 பில்லியன். இதெல்லாம் நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க ஒன்னே ஏன்னா உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சது நீங்க $4 பில்லியன் எக்ஸ்போர்ட் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது இதற்கான மாற்று வழி சொல்லாம இதை நடைமுறைப்படுத்துற எவ்வளவு சாத்தியம் தெரியல. 19 வருஷமா இந்த உத்தரவு சார் நீங்க திரும்ப ஒரே சொல்றீங்க. பசு நீங்க போட்டுருங்க, நானும் போட்டுறேன். அது கரெக்டே வேண்டாம் சார். அது யார் வச்சு மேய்ப்பு, அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. 19 வருஷமா இந்த சட்டம் நிலுவையில் இருந்தது. இதற்கு முன்னாடியும் உங்களுடைய ஆட்சி இருந்துச்சு, சிவசேனாவோட சேர்ந்திருந்தீங்களே. அப்ப இது போன்ற 1,00,000 பேருக்கான வேலை வாய்ப்பு என்ன, $4 பில்லியன் மாற்று வருமானம் என்ன யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. அது ஏன் இல்லன்னு கேட்கிறேன் நான் சார். அதனால வரக்கூடிய பலன் இவங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம் சார். இந்த ஊர்ல ஒரு 1,00,000 பேருக்கு வேலை போறதுங்கிறது அவர்களுக்கு அந்த ஸ்லாட்டர் ஹவுசஸுக்கு வேணா இருக்கலாம். ஆனா அந்த ஸ்லாட்டர் ஹவுசஸ் மூடினாங்கன்னா நிறைய பலன்கள் உண்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அவருக்கான ஒரே விஷயம் நீங்க பிளீஸ் சார், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். அந்த நிலம் சீராக இருக்கும், அப்புறம் பெஸ்டிசைடு இல்லாம இருக்கும். இப்படிப்பட்ட பல்வேறு வகைகளில் அது இருந்தாலும் அதனால பலன் தான். இதை நம்ம ஏற்றுக்குதான். மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டதுல மதவாதம் தான் இருக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸ் குற்றச்சாட்டா இருக்கிறது. மக்கள் நலன் தான் காரணமா இருக்கிறது என்று பாஜக விளக்கமா இருக்கிறது. சட்டம் வந்துவிட்டது, அமல்படுத்தி விட்டது. தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் ஒரு வரையறுக்கப்பட்ட தடை இருக்கிறது. பல மாநிலங்களில் இந்த தடை இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதிமுறை, ஒவ்வொரு ஓட்டையோடு கூட இருக்கிறது. அந்த ஓட்டையை பயன்படுத்தி தொடர்ந்து இந்த மாட்டிறைச்சி வர்த்தகம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மகாராஷ்டிரா மாநில புதிய
தடை எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்துகிறது? உச்சநீதிமன்றம் செல்வதாக அந்த வியாபாரம் சொல்லியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தடை விதிக்கிறதா ஆதரிக்கிறதா? 2005 ஏற்கனவே இந்த தடை செல்லும் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்த கட்டமா என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சி கலந்து ஒரு கருத்து விருந்தினர் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நண்பர் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.